உங்களை பார்ப்பது மிகவும் ஒரு சந்தோஷம். ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನನ್ರಿ தெரிவித்துக் கொள்கிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಾನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸುತ್ತೇನೆ. சபை என்பது ஒரு குடும்பம். குடும்பத்துல அநேகர் ஒன்றாய் கூடியிருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ಸಭೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬ. ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸೇರೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷನೇ. எல்லாருமே உயர வேண்டும், எல்லாருமே வளர வேண்டும், எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமா இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಬೆಳಿಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಉದ್ಧಾರ ಆಗ್ಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕೆಂಬುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. ஆண்டவர் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார். ದೇವರು ಕುಟುಂಬವನ್ನ ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஆதாம குடும்பமாய் படைத்தார். ದೇವರು ಆದಾಮನನ್ನು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. நோவா நாட்கள்ல பாருங்க, அவன் மட்டும் தப்பிச்சா போதும்னு நினைக்கல, குடும்பம் முழுவதுமாக தேவன் என்ன பண்ணாரா, ரட்சித்தார். ನೋಹನನ್ನು ನೋಡಿ, ಅವನನ್ನ ಮಾತ್ರ ನೀತಿವಂತ ಅಲ್ವಾ, ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸ್ಬೇಕು ಅಂತ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಅವನನ್ನ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ರು. குடும்பமாக நாங்க எல்லாருமே சபைக்கு வரணும்ன்றது நீங்க விரும்பினீங்கன்னா நிச்சயமா குடும்பமா ஒரு நாள் வருவீங்க. ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕಂತ ನೀವು ಇಷ್ಟ ಪಡುವುದಾದ್ರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಒಂದಿನ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ. ஏன்னா நீங்க தான் விரும்பணும். ನೀವೇನೇ ಇಷ್ಟಪಡಬೇಕು. ஆண்டவர் விரும்புறார். ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆண்டவர் குடும்பமா நாம் எல்லாருமே ஆமென் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದನ್ನ. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது. ಅಪೊಸ್ತಲರ 16:31 ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் ಒಬ್ಬನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾದರೆ குடும்பத்தையே ரட்சிப்பேன்னு சொல்லி, ಅವನ ನಿಮಿತ್ತ ಕುಟುಂಬವನ್ನೇ ನಾನು ರಕ್ಷಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அத நீங்க தான் நம்பணும். ಅದನ್ನ ನೀವೇ ನಂಬಬೇಕು. ஆண்டவரே என் குடும்பம் எல்லாம் நீங்க ரட்சிப்பீங்க ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನೆಲ್ಲ ನೀನು ರಕ್ಷಿಸುತ್ತೀಯಾ ದೇವರೇ. நீங்க விரும்புங்க. ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟು ನೋಡ್ರಿ. ஒருவேளை சபைக்கு வராம இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರಬಹುದು, அங்க வந்துடணும். ಆದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕಾದ್ರೂ ಬರ್ಬೇಕು. ஆமென். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுவே ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷವಾಗಿದೆ. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜாலி சந்தோஷம் அப்படின்னா நல்ல பணம் இருந்தா போய் ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு. ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಅನೇಕರು ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಹಣ ಜಾಸ್ತಿ ಇದ್ರೆ ಜಾಲಿಯಾಗಿ ಸುತ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೋದು. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட் வந்து வேளாங்கண்ணில இருந்தார். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಬ್ರು ವೇಲಾಂಗಣಿಲಿ ಇದ್ರು. சரி, அவரை பார்க்க நான் போயிருந்தேன். ಅವ್ರನ್ನ ನೋಡೋಣ ಅಂತ ಹೋಗಿದ್ದೆ. சொன்னார் அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வேளாங்கண்ணி, ಅಲ್ಲಿಂದ ಒಂದು 10 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಷ್ಟೇನೆ. சரி வாய் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனார். ಸರಿ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರೋಣ ಅಂತ ಹೊರಟ್ವಿ. ரெண்டே பேர் தான். ಇಬ್ರೇನೆ. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ನಿಮ್ಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ಬೋದು, சமுத்திரத்துக்கு கூட நான் போல. ಸಮುದ್ರಕ್ಕೆ ಕೂಡ ಹೋಗಿಲ್ಲ. ஏன்னா 2 பேர் போர் அடிக்கும். ಇಬ್ರು ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೋರ್ ಅನ್ಸ್ತದೆ. சும்மாடி பார்த்தோம், ನೋಡಿದ್ವಿ, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இல்ல. ಅಷ್ಟೊಂದು ನಮಗೆ ಅದು ರೋಮಾಂಚನವಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ಸುಮ್ನೆ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರೋದಾ. இதே ஒரு 25-30 பேர் நம்ம எல்லாம் கூடி போனா எப்படி இருக்கும்? ಅದೇ ಒಂದು 20-25 ಜನ ಗುಂಪಾಗಿ ಹೋದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. இப்ப நான் வேளாங்கண்ணி பத்தி சொல்ல, பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ನಾನು ವೇಲಾಂಗಣಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಪರಲೋಕದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. எப்படியோ ஒரு பரலோகம் வந்துடணும், எப்படியோ ஒரு பரலோகம் வந்துடணும் இல்ல, பரலோகத்துல அங்க கூட ஜனங்க இல்லன்னா ಹೆಂಗಾದ್ರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ನೆನೆಸ್ಬೇಡಿ. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನಗಳಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ உங்க எக்ஸைட்மெண்ட் உங்க குடும்பத்தாரெல்லாம் நீங்க பார்க்கும்போது பரலோகம் உண்மையான பரலோகமா தான் இருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ನೀವು ಎಕ್ಸೈಟ್ಮೆಂಟ್ ಆಗಿ ನೋಡುವಾಗ ಪರಲೋಕವಾಗಿರ್ತದೆ. ஆமென். வெளிச்சவரட்ட இயேசு நாமத்தில். ஆமென். அதனால குடும்பமாக ஊழியக்காரங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல ஆமென். எல்லா ஃபேமிலியா ரட்சிக்கப்படணும். ஆமென். குடும்பமா சபைக்கு வரணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால இது விலையேற பெற்றது, ಇದು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. இதை விரும்பணும், ಇದನ್ನ ಇಷ್ಟಪಡಬೇಕು. நிச்சயமாண்டு கனம் பண்ணுவார். ಇದನ್ನ ದೇವರು ಘನಪಡಿಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ಸರಿ, ನಮ್ಮೆಲ್ಲ ಕಣ್களை ಮೂಡಿ ನಾನು ಹೇಳಾಗಲಿ, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು, ಪ್ರಭಾವ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆಯೂ ಆಗಿರುವಾತನು ತನ್ನ ವಿಷಯವಾದ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಇದುವರೆಗೂ ಗುಪ್ತವಾಗಿರುವ ಸತ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ನಾನು
ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ ಆತನಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರ ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪದವಿ ಎಂತದೆಂಬುದನ್ನು ನಂಬುವನಾದ ನನ್ನಲ್ಲಿ ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದದೆಂಬುದನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನನಗೆ ಕೃಪೆ ಮಾಡಿ ಕೃಪೆಯಾಗಿ ನನ್ನ ಮನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆಯ ಮಾಡಿ ಕೃಪೆಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೃಪೆಯಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ನನಗೆ ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ನನಗೆ ಬಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ನನಗೆ ಧೈರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಜೀವ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಮಿರಾಕಲ್ಸ್ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಸೈನ್ಸ್ ಅಂಡ್ ವಂಡರ್ಸ್ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. 2 பூர்வ விருத்தாந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கடைசி லைனை வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறம் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை தேவன் இளைப்பாறல் பண்ணினார். ரெஸ்ட் கொடுத்தார் ಆಂಡವರು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀನಿ. ಆತನು ಅವರಿಗೆ ಪ್ರಸನ್ನನಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿಯೂ சமாதானವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. சமாதானம் என்பது நான் சாப்பிட்டு சமாதானம் தூங்கி எஞ்ச அந்த சமாதானம் அல்ல. ಸಮಾಧಾನ ಅಂದ್ರೆ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದೇಳ್ತೀವಲ್ಲ ಅದಲ್ಲ ಸಮಾಧಾನ. ரொம்ப சமாதானமா இருக்குது. ಅಪ್ಪ ಇವತ್ತು ಸಮಾಧಾನವಾಗಿದೆ, இன்னைக்கு ரொம்ப ரெஸ்டா இருக்குது, ಇವತ್ತು ಬಹಳ ರೆಸ್ಟ್ ಆಗಿದ್ದೀನಿ, அந்த சமாதானம் அல்ல. ಆ ಸಮಾಧಾನವಲ್ಲ. என்னுடைய எல்லா சூழ்நிலைகள ನನಗೆ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ எல்லா கடை அப்படின்னா ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ எல்லா ರೀತಿயில அப்படின்னு சொன்னா ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕುಟುಂಬ, பொருளாதாரம், ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿ, பிள்ளைகளின் வாழ்க்கை, ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ, என்னுடைய ಆರೋಗ್ಯ வாழ்க்கை, ನನ್ನ ಆರೋಗ್ಯ என்னுடைய எதிர்காலம், ನನ್ನ ಭವಿಷ್ಯ, என்னுடைய ಫೈನಾನ್ಸ್, ನನ್ನ ಫೈನಾನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿயில ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲೂ ನನಗೊಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಬೇಕು. ஏன்னா அதுதான் இன்னைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கு. ಅದನ್ನ ಈ ಲೋಕವು ಇವತ್ತು ಹುಡುಕ್ತಾ ಇದೆ. அதனால்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ಅದರಿಂದನೇ ದೇವರು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. போன வாரம் பரிசுத்த ஆவியை குறித்து நாம தியானிச்சோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. ஏன்னா நீங்க தான் விரும்பணும், ನೀವೇನೇ ಇಷ್ಟಪಡಬೇಕು. ஏன்னா அந்த லெவல்ஸ் நம்ம விரும்பணும், ಆ ಲೆವೆಲ್ಸ್ ಅನ್ನ ನಾವು ಇಷ್ಟಪಡಬೇಕು. ஏன்னா பரிசுத்த ஆவியை நீங்க நிரப்பப்பட ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನೀವು ತುಂಬಿಸ್ತಾ உங்களுக்கு யாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல தேவையில்லை, ನಿಮಗೆ ಯಾರು ಪ್ರವಾದನೆ ಹೇಳೋ ಅಗತ್ಯನೇ ಇಲ್ಲ. உங்களுக்குள்ளே அது தோன்றிக்கொண்டே இருக்கும், ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಅದು ಅಂಬಲಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ஆமென். முதல் ஸ்டெப் என்னன்னா உங்களை ஆண்டவர் நிரப்புவார். ಮೊದಲನೇ ಹಂತ ಏನಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. நீங்க வாஞ்சையோட கேட்கணும், ನೀವು ದಾಹದೊಂದಿಗೆ ಕೇಳಬೇಕು. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தாரும், ದೇವರೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನನಗೆ ಕೊಡು. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಿ, ಅನೇಕ நேரத்துல ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி தெரியாது, ಅನೇಕ ಬಾರಿ ನಾನು ಇನ್ನೂ ತಗೊಂಡಿಲ್ವೇನೋ ಅಂತ ಅನ್ಸ್ತದೆ. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ಒಬ್ಬರಿಗೆ ಮದ್ವೆ ಆಯ್ತು, கல்யாணம் ஆயிட்டு சாயங்காலம் ಮದ್ವೆ ಆದ್ಮೇಲೆ ಸಾಯಂಕಾಲ பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரா, ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல, நீ தெரியலன்னா கூட கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, ಏನೋ ನನಗೆ ಮದ್ವೆ ಆದಂಗೆ ಹಂಗೇನ್ ಫೀಲ್ ಅನ್ನಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರಂತೆ. ಅದಕ್ಕೆ ನಿನಗೆ ಫೀಲ್ ಅನ್ಸಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ನಿನಗೆ ಮದ್ವೆ ಆಗಿದೆ, ನೀ ಉಣರ್ಲನ ಕೂಡ ನೀನ್ ಅದನ್ನ ಫೀಲ್ ಮಾಡಿಲ್ಲ ಕಲ್ಯಾಣ ಆಯ್ತು, ನಿನಗೆ ಇವಾಗ ಮದ್ವೆ ಆಗಿದೆ. அதே மாதிரிதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ஞானஸ்நானம் எடுக்காத மாதிரி தெரியும் உங்களுக்கு, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಏನ್ ತಗೊಂಡಿಲ್ವೇನೋ ಅಂತ ಅನ್ಸ್ತದೆ, ಆದ್ರೆ ನೀವು ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. அடுத்தபடி என்னன்னா ನೆಕ್ಸ್ಟ್ ಅಂತ ಏನಂದ್ರೆ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲಿ
ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಬೇಕು. ஆண்டவரே அக்கினினால என்னை நிரப்பும். ದೇವರೇ ನನ್ನನ್ನ ಬೆಂಕಿಯಿಂದ ತುಂಬಿಸು. ஏன்னா அவர் வந்தா ಅವ್ರು ಬಂದಿದ್ದಾದ್ರೆ உங்களை லபா ஜபா ரபா அப்படின்னு கத்துறதுக்கெல்லாம் அவர் வந்திருக்கு. ನಿಮ್ನ ಬರೀ ಅನ್ಯ ಭಾಷೆ ರಬಾ ಜಬಾ ಅಂತ ಕಿರ್ಚೋದಕ್ಕೆಲ್ಲ ಬಂದಿರೋದು. அது அவ்வளவு மட்டும் தான் அதை கத்து கொடுத்தாங்க, அங்கேயோட நின்னுடுச்சு. ಇವತ್ತು ಸಭೆಗಳ ಅಷ್ಟು ಮಟ್ಟ ಅದ್ ಮಾತ್ರ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡ್ತು. ಎಲ್ಲ ರೋಲ್ தான். ಬರೀ ಎಲ್ಲ ರೋಲ್ அப்படி ரபா ஷதா ரபா எல்லாம் ரவுண்டு. அப்புறம் வீட்டுல போனா ஒண்ணுமே இல்லை. ನೋಡಿ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಿಂದ ರೋಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಮನೇಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ರದ್ದು ಒಂದು ಗಂಧನೂ ಇರೋದಿಲ್ಲ. அவரோடு நாம் வளர வேண்டும். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಬೆಳಿಬೇಕು. அவரை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். ಅವರೊಂದಿಗೆ ಸ್ನೇಹ ಮಾಡ್ಬೇಕು. பவுல் சில பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்துல என்ன நடக்குதுன்றது அவர் உணர்றாரு. ಪೌಲನು ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಅವ್ರು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡ್ರು. அவர் சொல்றாரு, எருசலேமுக்கு நான் போவேன், அங்க எனக்கு கட்டுகள் காத்து கொண்டிருக்கிறது. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ನನಗೆ ಬಂಧನವು ಕಾಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப அந்த ஸ்பிரிட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಅವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಲವಾಗಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. ಮೊದಲಾவது நிரப்பப்படணும். ಮೊದಲದು ತುಂಬಿಸಬೇಕು. எந்த அளவுக்கு நிரப்பப்படுவீங்கன்னா, ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ತುಂಬಿಸ್ತೀರೋ நீங்க போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக, ನೀವು ಹೋಗೋ ಜಾಗನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತದೆ. மூணாவது அந்த உணர்த்துகிற இடத்துக்கு நம்ம வரணும். ಮೂರನೇದು ಆ ಗ್ರಹಿಕೆ ಎಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತದ ಆ ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. ஆவியானவர் உங்களோட பேசணும். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕು. அந்த லெவலுக்கு விசுவாசி வந்துட்டா பாஸ்டருக்கு வேலை கம்மி. ಆ ಲೆವೆಲ್ಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬೆಳೆದು ಬಿಟ್ರೆ ಪಾಸ್ಟ್ಗೆ ಕೆಲಸ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. ನಾಲ್ಕನೇ ಸ್ಟೆಪ್ ಏನಂದ್ರೆ be led by the spirit of God. ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದು. இப்போ நீங்க led by நீங்க நடத்தப்படணும்னா, ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸಬೇಕಂದ್ರೆ நீங்க நல்லா if you are fed you will be led on. நீங்க நல்லா போஷிக்கப்பட்டா உங்களை நடத்துவாங்க. ನೀವು ಅವರಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಿಮ್ಮನ್ನ ಅವ್ರು ನಡೆಸೋದು. ஏன்னா அவர் நம்மள நீங்க எவ்வளவு நிறைய எதை பாக்குறீங்க, எதை கேக்குறீங்களோ அதன்படியே நீங்க ஆயிடுவீங்க பாருங்க. ನೀವು ಯಾವ್ದನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಯಾವ್ದನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಇರ್ತದೆ. அதனால ஒரு செய்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதை நீங்க நிரப்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா அப்படியே நீங்க ஆயிடுவீங்க. ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ನೀವು ಕೇಳಿ ತಿರುಗಿ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಆ ಸಂದೇಶ ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವ್ ಇರ್ತೀರಿ. அதனால இயேசுவின் நாமத்தினால நல்ல ஆவிக்குரிய சாப்பாட நீங்க சாப்பிட கத்துக்கணும். ಅದರಿಂದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ಆಹಾರವನ್ನ ನೀವು ತಿನ್ನೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ. ஏன் உங்களை பக்தி உள்ள மனுஷனா மாத்துறதுக்கல்ல. ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಭಕ್ತಿವಂತನಾದಕ್ಕೆ ಮಾಡೋದಕ್ಕಲ್ಲ. உங்களை உணர்த்தி கொண்டே இருப்பாரு. ನಿಮಗೆ ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಫ್ಯೂಚರ್ உங்களுக்கு நல்லா தெரியும். ಭವಿಷ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஏன்னா இப்ப நான் ஆராதிக்கும் போது எனக்கு கூட நல்லா அந்த உணர்வு வருது, நல்லா அந்த நிச்சயம் வந்துட்டு இருக்குது. ನಾನು ಆರಾಧಿಸುವಾಗ ನನಗೆ ನಿಶ್ಚಯ ಬರ್ತಾ ಇದೆ. இங்க நிறைய பேரு ஆண்டவரை நம்பி பெரிய காரியங்களை செய்ய, ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರನ್ನ ನಂಬಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ. நீங்க கிரಹಿக்க முடியாத, ನೀವು ಗ್ರಹಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. beyond your understanding. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಅದು ಗೋಚರನೇ ಆಗಲ್ಲ. ಇದು எப்படி ஆயிடுச்சு, ನಿಮಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತದೆ. இது சான்ஸ் இல்லையே ஆவறதுக்கு. ಇದು ನಡೆಯೋದಕ್ಕೆ ಚಾನ್ಸೇ ಇಲ್ವಲ್ಲ. கர்த்தர் செய்து முடிப்பார். ಇದು ಕರ್ತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವನು. நிறைய பெரிய ಅಮೌಂಟ್ ವರ போகுது உங்க வாழ்க்கையில. ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಯಾರಿಗೆ ಬರ್ತದೋ ನನಗೆ தெரியல. ಯಾರಿಗೆ ಬರ್ತದೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು ನಿಕ್ಕಿ ಮೊದಲೆಲ್ಲ நான் அதை ஃபீல் பண்றேன். ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುವಾಗೆಲ್ಲ ಅದನ್ನ ನಾನು ಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நிறைய பேருக்கு லக்ஸரியஸ் லைஃப் ஆண்ட கொடுக்கிறார். ಅನೇಕರಿಗೆ ಸುಖ ಭೋಗವನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்ல. ಇದು ಎಲ್ರಿಗೂ ಸಿಗುವಂತ ಭಾಗ್ಯವಲ್ಲ. பிரசங்கி 2:25 சொல்லுது, எல்லாருக்கும் அனுபவிக்கிற பாக்கியத்தை தரமாட்டார் ஆண்டவர். ಪ್ರಸಂಗಿ 2:25 ಹೇಳುತ್ತೆ, ಎಲ್ರೂ ಅನುಭವಿಸೋ ಭಾಗ್ಯವನ್ನ ಕೊಡೋದಿಲ್ಲ ದೇವರು. சேர்த்து வைக்கிற வேலையே வெஸ்டர் ஆண்டவர் நிறைய பேருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಕೂಡ್ಸಿಡುವಂತೆ ಕೆಲಸವನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರಂತೆ. சேர்த்து பில்டிங் மேல் பில்டிங், லேண்ட் மேல் லேண்ட். ஆனா அவங்களுக்கு எந்த டைம் இருக்காது, எதுவுமே அவங்க அனுபவிக்க முடியாது. ಚೆನ್ನಾಗಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮೇಲೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿ ಸೇರಿಸಿ ಇಡ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಟೈಮೇ ಇಲ್ಲ ಅದನ್ನ ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. அதான் இந்த வசனத்தை நான் ஏன் வாசித்தேன் அப்படின்னா, ಯಾಕೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಓದಿದೆ ಅಂದ್ರೆ, எல்லா ரீதியில நீங்க வயசு ஆக 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 உங்க சமாதானம் பெருகணும். ಎಲ್ಲಾ ರೀತಿಲಿ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏಜ್ ಆಗ್ತಾ ಎಲ್ಲಾ ರೀತಿಲಿ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲೂ ನಿಮ್ಗೆ ಸಮಾಧಾನ ದಿನೇ ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಹೋಗ್ಬೇಕು. இந்த வாலிபத்துல உங்களுக்கு யார் என்ன ஹர்ட் பண்ணாலும் அது பெருசு இல்ல. ನೋಡಿ, ಈ ಯೌವನದಲ್ಲಿ ಯಾರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಅದ್ರ ಏನ್ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತಗೊಳ್ಳಲ್ಲ. உங்க பிள்ளைகளே உங்களை காலை உதைச்சாலும் உங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியாது. ನೋಡಿ, ಆರಂಭದಲ್ಲಿ
ಮಕ್ಕಳೇ ಕಾಲಲ್ಲಿ ಹೊಡೆದ್ರು ಕೂಡ ಏನ್ ದೊಡ್ಡದಾಗ ಅನ್ಸೋದಿಲ್ಲ. பிள்ளைகள் திட்டினாலும் உங்களுக்கு கவலை இல்ல. ಮಕ್ಕಳು ಸುಮ್ನೆ ಏನಾದ್ರೂ ಬೈತಾ ಇದ್ರು ಕೂಡ ಏನ್ ಬೇಜಾರು வீட்ல ಅನ್ಸಲ್ಲ. என்னதான் சண்டை நடந்தாலும் அவ்வளவு உங்களுக்கு அது பிரஷரா தெரியாது. ಮನೇಲಿ ಏನೇ ಗಲಾಟೆ ಆದ್ರೂ ಕೂಡ ಅದು ಆತ್ಮಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೆಷರ್ ಆಗಿ ಇರೋದಿಲ್ಲ. ஆனா உங்க வயசு வந்து 60 65 70 அப்படி போகுது அப்படின்னா ನೋಡಿ ಏಜ್ ಆದ್ಮೇಲೆ ಒಂದು 60 65 ವರ್ಷ ಆದ ನಂತರ அப்போ நம்முடைய ஆத்மாக்கள் நம்ம மனம் வந்து சுமை சுமக்கிறதுக்கு சக்தி இல்லையா. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಪ್ರೆಷರ್ ನ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತೆ. அதனாலதான் ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு 70 தாண்ட மாட்டேங்கிறாங்க. ಅದರಿಂದನೇ ಗಂಡಸರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ 70 ವರ್ಷ ದಾಟದೇ ಇಲ್ಲ. 60 தாண்டது ಬಹಳ ಕಷ್ಟ ಇದೆ. ಕಾರಣ என்ன தெரியுங்களா? ಪ್ರೆಷರ್, ಸ್ಟ್ರೆಸ್ இதெல்லாம் என்ன ಆಯ್ತು இருக்குது இன்னைக்கு. ಇವತ್ತು ಏನಾಗಿದೆ? பணம் அல்ல, ಹಣ ಅಲ್ಲ ಬೇಕಾಗಿರೋದು, பிள்ளைகளை குறித்து கவலை, ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆಗಳು. நம்ம இதெல்லாம் பெருகும். ஆசீர்வாதம்ன்றது எல்லாம் ஃபோக்கஸ் ஆனா எப்படியாவது சைட் வாங்கிடணும், எப்படியாவது வீட்டு கட்டணும், அதல்ல. ಆಶೀರ್ವಾದ ಅಂತಾರೆ ಏನಾದ್ರೂ ಫೋಕಸ್ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಸೈಟ್ ತಗೋಬೇಕು, ಮನೆ ತಗೋಬೇಕು, ಕಾರ್, ಅದಲ್ಲ. நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் உங்க ஆத்மால சமாதானம் இருக்க வேண்டும். ನೀವು ಬಾಡಿಗೆ ಮನೇಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி அந்த சமாதானம் வரும்? ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನಾನು ಓದುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಂತ ಸಮಾಧಾನ ಬರ್ತದೆ? எப்போ ஆவியானவர் நம்மள அந்த இடத்துக்கு, நம்மள நடத்துகிற இடத்துக்கு கொண்டு வருவார்? ಯಾವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಂತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆತರ್ತಾರೆ. ಮೊದಲಾவது நம்ம நிரப்புனாரு, ಮೊದಲು ತುಂಬಿಸಿದ್ರು, ஒரு மிராக்கல் நம்ம நடத்துவாரு, ಅದ್ಭುತವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. மூணாவது நம்மள ಉಣರ್த்துகிறாரு, ಮೂರನೇದು ನಮ್ಗೆ ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಾಲ್ಕಾவது வந்து ಕರಂ பிடித்து நம்ம நடத்திಕೊಂಡು போவார். ನಾಲ್ಕನೇದು ಅವರು ನಮ್ಮ ಕೈಯನ್ನ ಹಿಡಿದು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಫೋರ್ಸ್ பண்ணி என்ன பண்ணணுமா? அவர் நடத்திட்டு போணும். ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಅವ್ರ ಕೈಯನ್ನ ಹಿಡಿದು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. நீங்க ರೋಡ್ ಕ್ರಾಸ್ பண்ணும்போது எப்படி தாண்டுவீங்க? ನಿಮ್ ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕವರಿದ್ರೆ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? எங்க அம்மா கை எடுத்து இப்படி பிடிச்சுக்குவாங்க எங்களை. ನಮ್ಮಮ್ಮ ಕೈಯನ್ನ ಹಾಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು விடுமா நம்ம நடந்து வரோம்னா இல்ல அப்படி பிடிச்சுன்னு போவாங்க. ಅದು ಕಂಕ್ಲಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗೋರು. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அதுவே ಪವಿತ್ರಾತ್ಮ. உங்களால முடியும், ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತೆ. ஆனாலும் ஒரு புதிய பலனை கொடுத்து, ಆದ್ರೂ ಕೂಡ ನಿಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಬಲವನ್ನ ಕೊಟ್ಟು அந்த லெவலுக்கு என்னையும் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ಆ ಲೆವೆಲ್ಗೆ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಮೆಚ್ಯೂರ್ಡ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಅಂತವ್ರನ್ನೇ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕ್ರಿಸ್ತರು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ರೋಮರ್ 8:14 சொல்லுது. ರೋಮರ್ 8:16 ಹೇಳ್ತದೆ, those who are led by the spirit of God, ಯಾರೆಲ್ಲ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೋ அவங்க sons of God, ಅವರು ದೇವರಿಗೆ ಮಗನಾಗಿದ್ದಾರಂತೆ. குழந்தைகளல்ல, ಮಕ್ಕಳಲ್ಲ, பிள்ளைகளை ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ நம்ம வரணும். ಬೆಳೆದ ಮಗನಾಗಿ ಅಂದ್ರೆ ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು. அப்போ ஆவிக்குரிய சாப்பாடு நம்ம சாப்பிடணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಆತ್ಮಿಕ ಆಹಾರವನ್ನ ತಿನ್ಬೇಕಾಗ್ತದೆ. ಭಕ್ತಿಲೇ நம்ம இருந்துட்டா, ಬರೀ ಭಕ್ತಿಯಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ, ಅದ போன வாரம் சொன்னேன், நீங்க குழந்தையாகளே இருந்துட்டீங்கன்னா, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳ್ದೆ, ಬರೀ ನೀವು ಮಕ್ಕಳಾಗಿರೋದಾದ್ರೆ, ನೀವು ಕ್ರಿಸ್ತವனா இருந்தாலும், ನೀವು ಕ್ರಿಸ್ತರಾಗಿದ್ರುನು பிரச்சனைகளை மேற்கொண்டுரும், ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಮುಳುಗಿಸ್ಬಿಡ್ತದೆ. மேலே கீழே மேலே கீழே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்போம். ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀರಿ. அதுதான் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, வியாதி சுகமாயிடுச்சு, திருப்பி அதே வியாதி வந்துச்சு. ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತರನ್ನು ನೋಡ್ರಿ, ಕಾಯಿಲೆ ಬರ್ತದೆ ಮತ್ತೆ ಹೋಗ್ತದೆ, ಮತ್ತೆ ಬರ್ತದೆ ಮತ್ತೆ ಕடன் ಹೋಗ್ತದೆ. வந்து விடுதலை ஆனாங்க, திருப்பி இது வேற ஏதோ கடல்ல மாட்டிப்பாங்க. ಸಾಲದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿರ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಇನ್ನೊಂದು ಸಾಲದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ. ಮುಗೀತು ಅನ್ನೋವಾಗ ಇನ್ನೊಂದು ಯಾವ್ದೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈಸಿ ಅಲ್ಲ, ಈಸಿ ಅಲ್ಲ, இந்த உலகம் ஈஸி அல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಈಸಿ ಅಲ್ಲ. ஆண்டோட கிருபை ரொம்ப தேவை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪೆ ಬೇಕು. எப்போ எங்க எந்த சூழ்நிலை எப்படி மாறும் சொல்ல முடியாது. ಯಾವಾಗ ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಗ್ತದೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டோட கிருபை நம்மளை காத்துக்கொள்ளும். ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನ ಕಾಯ್ದುಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஆண்டு சமூகத்து வருது எவ்வளவு ஒரு பாக்கியம். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರೋದು ಎಷ್ಟೊಂದು ಭಾಗ್ಯ. வார்த்தை கேட்க 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 ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಕೇಳ್ತಾ ಕೇಳ್ತಾ ஒவ்வொரு பகுதியா உங்களை ஆண்டு சமாதானப்படுத்தி கொண்டு வந்துட்டே இருப்பார். ಒಂದೊಂದು ಭಾಗದಲ್ಲೂ ಅವರು ಸಮಾಧಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படி லாஸ்ட் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, ಕೊನೆದಾಗಿ ನೀವು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ இந்த உலகத்தை எப்படி ஆண்டு படிச்சா தெரியுங்களா? ಈ ಲೋಕವನ್ನ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? ಫಸ್ಟ್ ವಾರ್ತೆ சொன்னாரு, ಮೊದಲು ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿದ್ರು, நல்லது என்று கண்டாரு, ನಂತರ ಅದು ಒಳ್ಳೇದು ಅಂತ ಕಂಡ್ರು, பின்னாடி திரும்பி பார்த்து ಆಮೇಲೆ ಅದನ್ನ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ இன்க்ரீஸ் ஆகும்படி சொன்னார். ಅದು ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்படி என்ன? ಹಂಗಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க, ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಆರಂಭಿಸಿದ್ರಿ, எல்லாமே நல்லதுன்னு பாக்குற நிலைமை கொண்டு வருவாரு, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಅದನ್ನ ತರ್ತಾರೆ, எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்குது என்று நீங்க பாப்பீங்க. ಆಗ ನೀವು ನೋಡ್ತೀರಿ ಎಲ್ಲವೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇದೆ. இயேசுவின் நாமத்தில் அந்த வெளிச்சம் வரட்டும். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வயசாகும் போது, ಏಜ್ ಆಗುವಾಗ
இருதயம் ரொம்ப சமாதானமா இருக்கும். ಹೃದಯ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತದೆ. ஓ 4 பசங்களா 5 பசங்களா, ஓ எல்லாமே நல்லா இருக்காங்களா, பேரப்பிள்ளை நல்லா இருக்காங்களா, ஆமீன், எந்த பாரம் இல்லாம அதுதான். 4 ಮಕ್ಕಳ ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಅಪ್ಪ ಎಲ್ರು ಸಮಾಧಾನವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳ್ತಾ ಇದಾರ ಅಂತ ನೋಡ್ತೀವಿ. யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, எல்லாம் அவங்க குடும்ப போறதுக்கு ஆமீன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துரும். புரியுதா? ನೀವು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆಗಾಲದಲ್ಲಿ ಯಾರು ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ, ಅವ್ರವ್ರ ಜೀವನ ನೋಡ್ಕೊಂಡು ಅವ್ರವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. வேத்து ஊத்தி சேர்த்து வச்சதெல்லாம் ಬೆವ್ರು ಸುರ್ಸಿ ಸೇರ್ಸಿಟ್ಟೋರದೆಲ್ಲ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, ಒಂದ್ ಮಾತು ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ஆமா நீ என்ன செஞ்சுட்ட, ஒண்ணும் செய்யல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ಮಕ್ಕಳೇನಾದ್ರೂ ಒಂದ್ ಮಾತಂದ್ರೆ ಹೌದು ನೀನೇನ್ ಸೇರ್ಸಿದೀಯ ಎಲ್ಲ ಮಾಡಿಟ್ಟಿದೀಯ ನೋಡು. அதாவது ஆயங்கள்லாம் பாத்தீங்களா ரொக்குந்துருது, ஏன் தெரியுமா? கவலை விழுந்து இதெல்லாம் ಸಿರಿಪಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಉಣ್ಮೆ. ವಯಸ್ಸಾದವ್ರು ನೋಡಿ ಹಂಗೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿರುತ್ತೆ ಮೂತಿಲ್ಲ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಅವ್ರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಿ ಬೈಬಲ್ எவ்வளவு அற்புதமா கடைசி 15ல 19 வசனம் வாசிங்க. ಅದೇ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನ ಆಳ್ವಿಕೆಯ 35 ವರ್ಷದವರೆಗೂ ಯುದ್ಧವಿರಲಿಲ್ಲ, ಫೈಟೇ ಇಲ್ಲ, ಹೋರಾಟನೇ ಇಲ್ಲ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ವಾ ಆಶೀರ್ವಾದ ಜೀವನ. 35 ವರ್ಷம் ಯುದ್ಧமே ಇಲ್ಲ, 35 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯುದ್ಧನೇ ಇಲ್ಲ. ಸಮಾಧಾನ. ಮನದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಇಲ್ಲ, ಮನದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಇಲ್ಲ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಇಲ್ಲ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಇಲ್ಲ, ಶರೀರದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಇಲ್ಲ. ಶರೀರದಲ್ಲಿ ಕೂಡ ಯಾವ ಯುದ್ಧ ಇಲ್ಲ. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ಫೈಟ್ பண்ணிட்டு இருக்கீங்க. ಇವಾಗ ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ನೀವು ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಶರೀರದ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ. ஏன்னா ಶರೀರ ಅದು ತಾಂಗ முடியல, ಶರೀರ ತಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಫೈಟ್ பண்றோம், ಹೋರಾಡ್ತಾ ಇದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತುವಿನ ಜೀವನ ಉಗಳ ಮೇಲೆ ಇறங்கಿ வரட்டும். ಆಮೆನ್. ஒவ்வொருடைய சரீரம் சமாதானமாகும், ஆமென். ஒவ்வொருடைய மனம் சமாதானமா இருக்கும். ஆமென். மைண்ட் பீஸ் ஆச்சுனா, ಮೈಂಡಿಗೆ ಸಮಾಧಾನ ಬಂತಂದ್ರೆ ಐಡಿಯಾಸ್ ಒಳ್ಳೆ ಐಡಿಯಾಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. ಸ್ಪೀಡ್ ವೇಲೆ செய்ய ஆண்டு உதவி செய்வார். ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ಡಿವೈನ್ ಕನೆಕ್ಷನ್ கொடுப்பார். ಡಿವೈನ್ ಕನೆಕ್ಷನ್ ಆಗ್ತದೆ. ಅದು ಆಂಡು தேடுறது ரொம்ப பாக்கியமானது. ದೇವರನ್ನ ಹುಡುಕೋದು ಬಹಳ ಭಾಗ್ಯ. அப்போ இது எப்படி ஆண்டவரே இந்த லெட் பை ஸ்பிரிட் ஆனவன் என்ன செய்யணும் ஆண்டவரே? ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ ಹಾಗಾದ್ರೆ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನೆರಪಿರುತ್ತ ಅವರ್தான், ತುಂಬಿಸೋದವ್ರೆ, ஆமென், நம்மள இன்ஸ்பயர் பண்றது அவர்தான், ಉತ್ಸಾಹ ಪಡಿಸೋದು ಅವರೇನೆ, கிருபையா கனெக்ட் பண்ணிடுறாரு, ಕೃಪೆಯಾಗಿ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா இதெல்லாம் நீடிக்குமா நம்ம வாழ்க்கையில? ಇದೆಲ್ಲ ನಿರಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರ್ತದಾ? நல்ல ஒரு salary வருது, இது அப்படியே வளருமா? ಈಗ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಯಾಲರಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಇದು ಬೆಳೀತದ? ಈ ವರ್ಷ ಏನೋ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಬೇರೆ ವರ್ಷ ಹೇಗಿರುತ್ತೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಆಮೆನ್. அந்த லெவலுக்கு வரணும். அப்ப எப்படி? ಆ ಲೆವೆಲಿಗೆ ಬರ್ಬೇಕು. ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ? அப்ப எப்படி? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ? அப்படிதான் क्वेश्चन போடணும். ಈ ತರ ಕ್ವೆಶ್ಚನ್ ಹಾಕಬೇಕು. ಅದ ಸಂಗೀತ 91 ವಾಸಿಕ ವೆಚ್ಚ உங்களுக்கு. ಅದರಿಂದನೇ ಕೀರ್ತನೆ ಓದಿಸ್ತೆ. ಸಂಗೀತ 91 வாங்க. ಕೀರ್ತನೆ 91 ಓದ್ರಿ. ಸಂಗೀತ 91, ಕೀರ್ತನೆ 91ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ವಾಸಿಂಗ. 14ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. ಅಷ್ಟೇನೆ, ಅವನು ನನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದರಿಂದ. he has set, அப்படிதான் இங்கிலீஷ்ல வரும். ஏன்னா ஆசக்தி அந்த இங்கிலீஷ்ல வரல. செட் ಮಾಡುದಂತೆ. செட் பண்ற பாத்துருக்கீங்களா? இப்ப பாருங்க, ஏசி வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஓடிட்டே இருக்கும். செட் பண்றது, செட். he has set his heart. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸೆಟ್ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த ವರ್ಷ நீங்க செட் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಸೆಟ್ ಮಾಡ್ರಿ. 8 ಆಶೀರ್ವಾದ இருக்குது. ಇದರಲ್ಲಿ 8 ಆಶೀರ್ವಾದಗಳಿದೆ. நிறைய பேர் செட் பண்றது இல்ல. ಅನೇಕರು ಹೃದಯವನ್ನ ಕೊಡೋದಿಲ್ಲ. அப்போ ஆவியானவர் ஆமென் என்ன பண்றாருன்னா, நம்ம என்ன பார்க்கறாருன்னா, அந்த ಸ್ಟ್ರಾಂಗ್ ಡಿಸಿಷನ್ಸ್களை பார்க்கறாரு ஆண்டவர். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದೃಢವಾದ ತೀರ್ಮಾನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ನೋಡಿ. அவன் செட் பண்ணினாலதான் ಅವನು ಹೃದಯವನ್ನ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸಿದಿಂದ. ಸಂಗೀತ 25:1 ವಾಸಿಂಗ, உங்களுக்கு இன்னும் விளக்குற மாதிரி. ಕೀರ್ತನೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಸಂಗೀತ 25:1 ಸೆಟ್ பண்ணல, சொல்லுங்க, செட் ಮಾಡಿ. ನಿನ್ನಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿದೆಯೋ, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲೇ ನೀವು ಇರ್ತೀರಾ ಜಾಸ್ತಿ. ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀರಾ? ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಡವೆ ಬೀರಲಿದೆ, ಬೀಗ ಹಾಕಿ ಬಂದ್ನಾ ಇಲ್ವಾ ಅನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಡೌಟ್ ಬಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಆಟೋಮೆಟಿಕ್ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಅಲ್ಲಿ ಸೆಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ.
ಟೈಮ್ ಆಗಾಯ್ತು, ಹೋಗ್ಬೇಕು, ಅಯ್ಯೋ ಬೈಕ್ ಹಾಕೋಣ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಯ್ಯೋ ಒಡೆ ತಗೊಂಡ್ಬಿಡ್ತಾರಪ್ಪ, ಯಾರು ಬಂದ್ರ ಇವ್ರು ಬಂದ್ರ, ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ ಯಾವ್ದು ಒಳಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ನಿನ್ನ ಗಂಟಿದ್ದಲ್ಲಿಯೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿರ್ತದೆ ಅಂತ. ನಿನ್ನ ಗಂಟು ಎಲ್ಲಿದೆ ಈಗ? ಅದಕ್ಕೆ ಯಾರು ತಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸೆಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತೆ. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಈಗ ನೋಡೋಣ, ಈಗ 2 ಪೂರ್ವೃತ್ತ ಹೋಗೋಣ, ಯಾಕಂದ್ರೆ ಇದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ತೀನಿ. 2 ಪೂರ್ವವೃತ್ತ ಅಂತ ಅಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ. ಈಗ 15 ವಾಕ್ಯ, 15 ಅಧ್ಯಾಯ, 2 ಪೂರ್ವವೃತ್ತ 15. 3ನೇ ವಾಕ್ಯ, 4 ಓದಿ. ಅವರು ತಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಅವರು ಆತನನ್ನು ಹುಡುಕಿದಾಗ ಆತನು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದನು. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு. ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದಿದೆ. இப்போ அவங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க ஆண்டவர். ಆಗ ಅವರು ದೇವರನ್ನ ಹುಡುಕ್ತಾರೆ. அவருக்கு கிடைச்சார். ಆಗ ದೇವರು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ರಂತೆ. ಯಾಕೋಬ್ 4:8 ವಾಸಿங்க. ಜೇಮ್ಸ್ 4:8. ಯಾಕೋಬ್ 4:8. ಶೀಘ್ರ ವಾಸಿ. ನೋಡಿದ್ರಾ? ಫಸ್ಟ್ நீங்க வாங்க ஆண்டவர் கிட்ட. ಮೊದಲು ನೀವು ಬರಬೇಕು. இல்ல ஆண்டவர் வரட்டும். ಇಲ್ಲ ದೇವರು ಬರಲಿ. பழைய ஏற்பாடு அதுதான், புதிய ஏற்பாடு அதுதான். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆನೂ நீங்க தான் செட் பண்ணணும். ನೀವೇನೇ ಅವರ ಹತ್ರ ಬರಬೇಕು. ஹalleluya. ஆண்டவர் சித்தமான சர்ச்சுக்கு வரேன். ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇದ್ರೆ ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ಆಂಡ ಚಿತ್ತ இருக்குது. நீங்க செட் பண்ண மைண்ட். ದೇವ್ರ ಚಿತ್ತನೇ ಚರ್ಚಿಗೆ ಬರಬೇಕು. ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. உங்களுக்கு ಟಿಪ್ಸ್ சொல்றேன் பாருங்க. ಒಂದು ಟಿಪ್ಸ್ ಹೇಳ್ತೇನೆ. ನೈಟ್ நீங்க படுக்குறீங்க வெச்சுக்கங்க. ರಾತ್ರಿ ಮಲಗ್ತಿರಲ್ವಾ? ಅದು ಎவ்வளவு ಮಣಿ ಆಟೋ, 1 ಮಣಿ ಆಟೋ, 2 ಮಣಿ ಆಟೋ, ಅದು ರಾತ್ರಿ ಎಷ್ಟೇ ತಡವಾದ್ರೂ 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி, ನೀವು ಮಲಗಕ್ ಮುಂಚೆನೆ உங்க கண்ணு வாட்ச் பார்த்து 5 ಮಣಿ ஒரு 5-2 minutes பாருங்க. 5 ನಿಮಿಷ 5 ಗಂಟೆನಾ ನೀವು ಮಲಗಕ್ ಮುಂಚೆ ವಾಚ್ ಅಲ್ಲಿ 5 ಗಂಟೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮಲ್ಕೊಳ್ಳಿ. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ 5 ಗಂಟೆ ನೋಡ್ತೀರಾ? ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. பெட்டு போறதுக்கு முன்னாடி வாட்சை பார்க்கணும். 5 மணி செட் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா நீங்க என்ன தூங்குனாலும் 5 மணிக்கு எழுந்துருவீங்க. ஏன்னா செட் பண்ணா உங்க சர் அப்படியே அந்த லெவல் கொண்டு வந்துரும். ಮಲಗಕ್ ಮುಂಚೆ ಗಡಿಯಾರ ನೋಡಿ 5 ಗಂಟೆಗೆ ನಾನು ಎದ್ದೇಳ್ಬೇಕು ಅಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸೆಟ್ ಮಾಡಿ ವಾಚ್ ನೋಡಿ ನೀವು ಮಲ್ಕೊಂಡ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ನೀವು 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳ್ತೀರಿ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನೀವು ಸೆಟ್ ಮಾಡಿದ್ದೀರಾ. இல்லன்னா அவ போய்டும் அந்த ಮೇಲೆ. ಬೆಳಗ್ಗೆ ನೋಡ್ತೀನಿ, ಎದ್ರೆ ಎದ್ದೇಳ್ತೀನಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿರ್ತೀರಾ. நல்லா தூங்கி நான் காலையில எஞ்சி மாட்டேன். நீங்க தான் செட் பண்றது. ஆமென். செட் பண்றது நீங்க தான். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳಲ್ಲಪ್ಪ, ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀನಿ. ಮೈಂಡ್ தான், அந்த ಮೈಂಡ್ ಒಳ ಪವರ್. ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಗೆ ಅಷ್ಟು ಪವರ್ ಇದೆ. ನೀವು ಕಾலையில செட் பண்ணி தான் நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்க. ನೀವು ಮೈಂಡ್ ಅನ್ನ ಸೆಟ್ ಮಾಡಿದಕೇನೆ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದ್ದು. செட் பண்ணீங்களா? ನೈಟ್ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರಾ? ಅನ್ನದ ಕಾಲ ಫಟಾಫಟ್ ಏಂಚಿ ಚರ್ಚಿಗೆ போணும் சீக்கிரம் எந்திரு. ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಬೇಗ ಎದ್ದೇಳಬೇಕು, ಬೇಗ ಹೋಗ್ಬೇಕು, ಎದ್ದೇಳು ಅಂತೀವಿ. செட் பண்ணணும், ಸೆಟ್ ಮಾಡಬೇಕು. அதே மாதிரி உங்க வாழ்க்கை எல்லாம் நீங்க செட் பண்ண கத்துக்கணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸೆಟ್ ಮಾಡೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ. அப்போ இங்க இந்த தேசத்துல இந்த குடும்பத்துல ஏன் சமாதானம், ஏன் எல்லா ರೀತಿயில சமாதானம் பெருகி கொண்டிருக்குது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ಯಾಕೆ ಇವರಿಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಲೂ ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚುತ್ತು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ஏன்னா ஆவியானவர் அதை விரும்புறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. 15ನೇ ಅಧಿಕಾರத்துல 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೇನೆ ஒரு பிரச்சனை, ಅಲ್ಲೊಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಿದೆ. அப்போ இஸ்ரவேல் ಜನರೆಲ್ಲ ಕೂಟ್ರಾங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೆಲ್ಲರೂ ಸೇರಿದ್ರು. 12ನೇ ವರ್ಷ ತಮಿಳ ವಾಸಿಂಗ. 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿ ನೋಡ್ರಿ ತಮಿಳಲ್ಲಿ. தங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுவோம் என்று சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் செட் பண்ணிட்டாங்களா? இனி தேடலன்னா சாவடிச்சுன்னு அவ்வளவுதான். ರಾಜ ಸೆಟ್ பண்ணிட்டார். ರಾಜ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ರು, ದೇವರನ್ನ ಹುಡುಕದೇ ಇದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಡೋಣ ಅಂತ. ಇದಲ್ಲದೆ ಅವರು ತಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ತಮ್ಮ ಪಿತೃಗಳಾದ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಭಕ್ತರಾಗಿರುವೆವು ಎಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಭಕ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟವರು ಚಿಕ್ಕವರಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ ಗಂಡಸರಾಗಲಿ ಹೆಂಗಸರಾಗಲಿ ಅವರೆಲ್ಲರನ್ನು ಕೊಲ್ಲುವೆವೆಂದು
ತುತ್ತೂರಿ ಕೊಂಬುಗಳನ್ನು ಊದಿಸಿ. 14 வருஷம் தமிழ் வாசிங்க. 14. மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாங்களா? ಆಣೆಯಿಟ್ರು, ಪ್ರಾಮಿಸ್ பண்ணாங்க, ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ರಂತೆ, ಸೆಟ್ ಮಾಡಿದ್ರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்தடிக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது, ಗಾಳಿ ಬೀಸೋ ತರ ಜೀವಿಸಬಾರ್ದು. பாருங்க, அந்த தேசத்துல ஒரு பிரச்சனை, ಆ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ஏன்னா ஆண்டவர் பாக்குறது என்னன்னா இங்க உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். ದೇವರು ಏನ್ ನೋಡ್ತಾರೆ? ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ನೋಡ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினாரு, ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನನ್ನನ್ನ ತುಂಬಿಸ್ತಾರೆ, கிருபையா என்னை நடத்துறாரு, ಕೃಪೆಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ. சில நேரத்துல நம்ம உணர்த்துறாரு, ಕೆಲವು ಸಮಯ ನಾವು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ, உணர்த்தாம போயிடுறாரு, ಕೆಲವು ಸಮಯ ಗ್ರಹಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஆனா அவரோட நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா அதான் வெட் லாக் அப்படி சொல்லுவாங்க. ಅದರಿಂದ ಲಾಕ್ ಆಗ್ಬೇಕು. ರಿಂಗ್ ಏನ್ போடுறோம்னா நீ லாக் ஆயிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு. வெட் லாக் ವೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಲಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ, ಗೊತ್ತಾ? ಲಾಕ್ ಅಂದ್ರೆ ಇನ್ನ பரிசுத்த ஆவியானோட நீங்க வெட் லாக் பண்ணிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಹತ್ರ ನೀವು ವೆಡ್ ಲಾಕ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அப்போ அவரு உங்களுக்கு ஆலோசனை கற்றுக் கொடுப்பார். ಆಗ ಅವರು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡಿ, ಯೆಹೋವನಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದರು, ಈ ಪ್ರಮಾಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಹೂದರೆಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷವಾಯಿತು. அப்ப வீட்ல நீங்க தான் எல்லாருமே கூடி என்ன பண்ணணும்? ஒரு ಪ್ರಾಮಿಸ್ பண்ணிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಂದು ಪ್ರಮಾಣ ಮಾಡ್ಕೋಬೇಕು. நீ அங்க ஜெபம் பண்ண, இங்க ஜெபம் பண்ணிக்கிறேன், ನೀನ್ ಅಲ್ಲಿ ಮಾಡು, ನಾನು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ, நீ ಬೈಲ್ ಪಡಿ, நான் வந்து தூங்கிட்டு இருப்பேன், ನೀನ್ ಮಾತ್ರ ಓದ್ಕೋ, ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಎದ್ದೇಳ್ತೀನಿ. இந்த வருஷம் மகிமேல் மேல் மகிமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಮೇಲೆ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡ್ಬೇಕು. ಆದ್ರೆ நிச்சயமா வரும், ಬರುತ್ತೆ, இது மிஸ் ஆகாது, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರ್ತದೆ. ಸೈನ್ಸ್ ಅಂಡ್ ವಂಡರ್ಸ್ ಉಂಟಾகும் இந்த 10 ಮಾಸಕ್ಕುள்ள. ಈ 10 ತಿಂಗಳ ಒಳಗಡೆ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. பாருங்க, நம்ம சர்ச்ல நான் கேட்டு, நான் ஏதாவது ஒரு சைன் ஆகணும் ஆண்டவரே, எந்த ஒரு சைன் பார்க்கலையே நானு அப்படின்னு கேட்டேன். ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತಿದ್ದೆ, ದೇವ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸೂಚನೆ ಒಂದು ನಡಿಬೇಕು, ನೋಡ್ಬೇಕು ದೇವ್ರೆ ಅಂತ ಕೇಳ್ದೆ. இந்த வெள்ளிக்கிழமை ಈ ಶುಕ್ರವಾರದಲ್ಲಿ ஒரு அந்நிய குடும்பம், நாங்க சிஸ்டருடைய அண்ணன், அவங்க ரட்சிக்கப்படலாம் இன்னும். ನೋಡಿ, ಅಣ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿನ್ನೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. ದಶಮ ಭಾಗದ ಕವರ್ல போட்டு கொடுக்குறாங்க. ದಶಮ ಭಾಗವನ್ನ ಕವರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ತಂದು ಕೊಟ್ರು. ಅನ್ಯ ಜನಾಂಗ ದಶಮ ಕೊಡೋದು பெரிய ஆச்சரியம். ಅನ್ಯ ಜನಗಳಾಗಿರೋರು ದುಡ್ಡು ಕೊಡೋದು, ದಶಮ ಭಾಗ ಕೊಡೋದು ಬಹಳ ವಿಶ್ವಾಸಿ ಕೊಡುಗರದೇ இன்னைக்கு பெரிய ಇಡಿ எப்பயாவது ಮಳೆ வந்த மாதிரி. ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೊಡೋದೇನೆ ಸಿಡ್ಲು ಮಿಂಚು ಬಂದಂಗೆ, ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಂದ್ಸರಿ. ಆಶ್ಚರ್ಯ தெரியுங்களா? ಆಶ್ಚರ್ಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಎವ್ರಿ ವೀಕ್ ದಶಮ ಕೊಡ್ತಿದ್ರು, ಪ್ರತಿ ವಾರನೂ ದಶಮ ಭಾಗ ತಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஞானஸ்நானம் எடுக்கல, ಇನ್ನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನನೇ ತಗೊಂಡಿಲ್ಲ, ನಂಬல, ಇನ್ನು ದೇವರನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಿಲ್ಲ. அவங்க குடும்பமா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, ಅವ್ರ ಕುಟುಂಬವಾಗಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. இனி நம்ம உயர்னோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா பாஸ்ட் அப்பப்பாரு சொல்லிட்டே இருப்பாரு, நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. இப்படின்னு சொன்னோம், அன்னைக்கு இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. ಅವ್ರ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ರು, ನಾವು ಹೆಂಗ್ ಉದ್ಧಾರ ಆಗ್ಬೇಕು, ಸರಿ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ ದಶಮ ಭಾಗದ ಬಗ್ಗೆ ಅಂತೇಳಿ, ದಶಮ ಭಾಗ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತೇಳಿ ನಮ್ಮನ್ನ ಕೇಳಿದ್ರು. ನಾವ್ ಅದನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡುವಾಗ ಅವ್ರ ಅದನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. ಇರಬೇಡಿ, ಬರೀ 40 ವರ್ಷ 50 ವರ್ಷ ಅಷ್ಟೇ ನಿಮ್ಮ ಬೆವರಲ್ಲಿ ನೀವು ಬಾಳ್ಬೋದು. ನೆಕ್ಸ್ಟ್ 50 ಮೇಲೆ ದೇವರ ಅನುಗ್ರಹಗಳು ಬೇಕು, ಮಕ್ಕಳ ಅನುಗ್ರಹ ಬೇಕು, ನಿಮಗೆ ದಯೆಗಳು ಬೇಕು, ಭಿಕ್ಷುಕರಾಗಬಾರ್ದು. ಆಮೇಲೆ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நீ பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತರು ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 13 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் ರಿಸರ್ಚ್ பண்ணி பார்த்திருக்கிறேன். 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕ್ರಿಸ್ತರ ಜೀವಿತನ ನೋಡಿದ್ದೀನಿ ನಾನು. 7 இருந்து பணக்கார மட்டும் நான் பார்த்திருக்கிறேன். ಬಡವರಿಂದ ಶ್ರೀಮಂತರವರೆಗೂ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. 7 கிறிஸ்தவங்க பணத்துல போராடி இருப்பாங்க, ಬಡ ಕ್ರಿಸ್ತರು ಹಣಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಕೊಂಚ ಪಣಕಾರ ಕ್ರಿಸ್ತರು ವ್ಯಾಧಿல போராடிட்டு இருப்பாங்க. ಆದ್ರೆ ಹಣ ಇರೋಂತ ಕ್ರಿಸ್ತರೆಲ್ಲ ಕಾಯಿಲೆಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿರ್ತಾರೆ. புரியுதா நான் சொல்றது? குடும்பத்துல சமாதானம் இல்ல, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, எங்கேயோ ஒரு போராட்டம், ಎಲ್ಲೋ ಒಂದು ಹೋರಾಟ, எங்கேயோ ஒரு போராட்டம், ಎಲ್ಲೋ ಒಂದು ಹೋರಾಟ. ஏன்னா அனுக்கிரகங்கள் நமக்கு வேணும்.
ನಮಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಬೇಕಾಗುತ್ತದೆ. ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿಯೂ எங்க திரும்பி பார்த்தாலும் ನೀವು ಯಾವ ಕಡೆ ನೋಡಿದ್ರು வீடு, ಮನೆ, பிள்ளைகள், ಮಕ್ಕಳು, உங்க எதிர்காலம், ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯ, குடும்ப வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ பார்க்கும்போது ಎಲ್ಲವನ್ನ ನೀವು ನೋಡುವಾಗ ஆண்டவரை கன பண்றதுக்கு இதெல்லாம் பாக்கியமா வந்தே வரும். இப்போ ஒரு மாதிரி நடக்காத மாதிரி தெரியும், ஆனா எண்டு பாருங்க ಸಮಾಧಾನದಲ್ಲಿ வந்துரு. ದೇವರನ್ನ ಯಾರೆಲ್ಲ ಘನಪಡಿಸ್ತೀರಾ ಅಂತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರ್ತದೆ. ಇವತ್ತು ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ತಡಮಾರ್ತಾ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಇದು ಖಂಡಿತ ನಿಮ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ಲಾಕ್ பண்ண ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಅದರಿಂದ ನಾವು ಲಾಕ್ ಆಗ್ಬೇಕು. ಪವಿತ್ರ ಅಭಿಷೇಕ ಹೊರಟ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಬರ್ಬೇಕು. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರುமே அப்படி இருக்க கூடாது. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರ್ದು. நீங்க வளர 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 ನೀವು ಬೆಳಿತಾನೆ நீங்க உங்க பிள்ளைகளை திருப்பாதீங்க, ஆண்டவர் திருப்பிடுவார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತಿರುಗಿಸೋದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಡಿ, ದೇವರು ತಿರುಗಿಸ್ತಾರೆ. உங்க பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಯೆಹೋವನಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. நீங்க அடிச்சு திருத்தாதத ஆவியானவர் செஞ்சு முடிச்சிடுவார். ನೀವು ಕೋಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಒಡೆದು ತಿದ್ದದೇ ಇರೋದನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅವರಲ್ಲಿ ತಿದ್ದಿಸ್ತಾರೆ. ஏன்னா ஆவியானவரோட நீங்க கனெக்ட் ஆயிடணும். ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನೊಂದಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತೀರಿ. அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಿ. உங்க ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட் பண்ணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? ನಿಮ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾರಾ? நம்மளுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட் தெரியுங்களா? ಸಿಗೋ ಸ್ನೇಹಿತರು ಹೆಂಗಿರ್ತಾರೆ? நமக்கு ಫ್ರೆಂಡ್ಸ್ ஒரு வாரம், ಒಂದ್ ವಾರದಲ್ಲಿ ₹100 ಕೊಡು, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಕಟ್. ಒಂದ್ ₹100 ಇಸ್ಕೊಳ್ತಾರೆ ಅಷ್ಟೇ, ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಸಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಎಲ್ಲ ಪಣದதான். ದುಡ್ಡಲ್ಲಿ ಸ್ನೇಹ, நல்ல ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ கிடைக்கணும் ಲೈಫ್ல. ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರು ಇರ್ಬೇಕು ಜೀವಿತದಲ್ಲಿ. நீ வாழ்க்கையில வர இயேசு நாமத்துல ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ಮೇಲೆ ಒಳ್ಳೇದಾಗ್ತದೆ. ஏன்னா நல்ல ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಕಂಡೀಷನ್ ரோட இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಇರ್ತದೆ ಅದರಲ್ಲಿ. ஹalleluya ஹalleluya. அதெல்லாம் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். ಇದನ್ನೆಲ್ಲ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. அப்ப வாழ்க்கையில நிரந்தரமானது, ಪರ್ಮನೆಂಟ್. ಹಾಗಾದ್ರೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರುವಂತದ್ದು, ಪರ್ಮನೆಂಟ್, ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಡೌಟೇ ಇಲ್ಲ. இன்னைக்கு நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ಇವತ್ತು ಮೇಲೆ ಕೆಳಗಡೆ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದೀರಿ. ಸಮುದ್ರ பாத்துருக்கீங்களா? ಸಮುದ್ರ ನೋಡಿದ್ರಲ್ವಾ? ಎಲ್ಲ ಸೌಂಡ್ ಒಂದೇ தான் இருக்கும், ಸೌಂಡ್ ಆಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. வரவே இந்த ஏஜ் வரட்டும், ಬರ್ಲಿ ಈ ಏಜ್ ಅಲ್ಲಿ ಬರ್ಲಿ. ஆனா ஒரு ஏஜ் வரும்போது, ಒಂದು ಏಜ್ ಬರುವಾಗ ಪೀಸ್, ಸಮಾಧಾನ, 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 ಸಮಾಧಾನ. ಮರಣ ಕೂಡ ಸಮಾಧಾನ, ಅವರು ವರೆಗೆ ತಾಮದಿತ್ತಾನೆ. ಸಾವು ಕೂಡ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ಬೇಕು. ದೇವರ ಆಗಮನ ತಡೆಯಾಗಿ ನಾವು ಹೋಗೋದಾದ್ರೆ ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ವರೆಗೆ ತಾಮದಿக்கும் என்று சொன்னால் ರಾಪ್ಚರ್ ತಾಮದಿತ್ತಾಲ್, ದೇವರ ಆಗಮನ ರಾಪ್ಚರ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದೇನಾದ್ರೂ ಒಂದು ವೇಳೆ ಇನ್ನು ತಡವಾಗಿ ಬರೋದಾದ್ರೆ ಮರಣ ಕೂಡ ಸಮಾಧಾನ ಮಾಡು. ದೇವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತೀವಲ್ಲ, ಅದು ಕೂಡ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ಬೇಕು. ಮರಣமே ಇಲ್ಲ ಆಕ್ಚುಲಿ சொன்ன போனா, ಹೇಳ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಮರಣನೇ ಇಲ್ಲ. ಕವಲೆಗಳು ಜಾಸ್ತಿ வரும்போது, ಚಿಂತೆಗಳು ಜಾಸ್ತಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಸ್ಲೋ ಆயிடுதான், ಎಲ್ಲವೂ ನಿಧಾನ ಆಗ್ತದೆ. ಅದನ್ನ ಪಿಶಾಚು ಸಮಾಧಾನದ ಕೊಳಿಗೆ ಪಾತಟೇ ಇರ್ತಾನೆ. ಅದರಿಂದ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸುವಂತದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಸುಖ ಕರ್ತರ್ ಪಾತುಕೊಳ್ಳುವ, ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ಳುವನು, ಕರ್ತರ್ ಪಾತುಕೊಳ್ಳುವ, ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ಳುವನು. ಯೆಹೋವಾ ಈರೆ, ಯೆಹೋವಾ ಈರೆ, ಯೆಹೋವಾ ಕೀರೆ ಅಲ್ಲ, ಯೆಹೋವಾ ಈರೆ, ಯೆಹೋವಾ ಈರೆ. ಎಲ್ಲ ಸತಮ சொல்லுங்க, ಯೆಹೋವಾ ಈರೆ, ಯೆಹೋವಾ ಈರೆ. ಯೆಹೋವಾ ಈರೆ ಅಂತ தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ ಹಾಗಂದ್ರೆ? ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲ್ಲ ರೆಡಿ. ಆಮೆನ್. ಆದಾಮಕ್ಕೆ ಪಣ ರೆಡಿ, ಆದಾಮನಿಗೆ ಹಣ್ಣು ರೆಡಿ ಇದೆ. ಅಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಆಡು ರೆಡಿ, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ರೆಡಿ ಇದೆ. ಪೈಯನ್ ಕೇಳ್ಕறான், ಮಗ ಕೇಳ್ತಾನೆ, ಓ ನಮ್ಮ மட்டும் போறோமே, ஆடு எங்க? ನಾವು ಮಾತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದೀವಲ್ಲ, ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕುರಿ ಎಲ್ಲಿ? ಕರ್ತರ್ ಪಾತುಕೊಳ್ಳುವ, ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಕರ್ತರ್ ಪಾತುಕೊಳ್ಳುವ, ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. ಯಾರು ಕಟ್ಟುವಂತ ಕಡನ್? ಯಾರು ಕಟ್ತಾರೆ? ಕರ್ತರ್ ಪಾತುಕೊಳ್ಳುವಾರ್, ದೇವರು ತೀರಿಸ್ತಾರೆ. அந்த விசுவாசம் வர 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 ವಿಶ್ವಾಸವು ಬರ್ತಾ ಬರ್ತಾನೆ உங்க ஆத்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗ್ತದೆ. ஆண்டு சொல்ல, நான் வந்து ஆடமிச்சிருக்கேன், நான் ஆடு சொல்லல. ದೇವ್ರು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ ಅಲ್ಲೊಂದು ಕುರಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ. உன் மகனை பலியிடு தான் சொன்னார் ನಿನ್ನ ஆண்டவர். ಮಗನ ಬಲಿ ಇಡು ಅಂತಾನೆ ಹೇಳಿದ್ದು. ஆனா அப்ரஹாம் எப்படி போறான்? ಹಾಗಾದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನು ಹೇಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಕವಲೆಯೋಡ ಅಲ್ಲ, ಚಿಂತೆಯೊಂದಿಗೆ ಅಲ್ಲ, ಕಣ್ಣೀರೋಡ ಅಲ್ಲ, ಕಣ್ಣೀರಿಂದ ಅಲ್ಲ. 3 நாள் பிரயாணம், 3 ದಿನ ಪ್ರಯಾಣ, ரெஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ಅವನು ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. பையன் மூலமா பிசாசு பேசுறான், ಸೈತಾನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈ ಬಲಿಗೆ என்ன பண்றீங்க? ಆಡು இல்லையே, ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕುರಿ ಇಲ್ವಲ್ಲ, ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. நீங்க ஆண்டோட பழக பழக பாருங்க, ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಪಳಗ್ತಾ ನೋಡ್ರಿ. இங்கிருந்து பேச மாட்டீங்க, இங்கிருந்து பேசுங்க. ನಿಮ್ಮ ಮೈಂಡಿಂದ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದಿಂದ ಮಾತಾಡೋದು. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀವಿ, ಆಮೇಲೆ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾ ಎಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೀಯಾ, ಇಲ್ಲಿ ಮಾತಾಡೋದೇ ನಿಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಒಳಗಿಂದ ಏನ್ ಅದಕ್ಕೆ ಬರ್ತದೆ? ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಬೇಕು. ಆಮೇನ್. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಆತ್ಮ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ವಿಲ್ ಪವರ್,
ಆಮೇಲೆ ಇವತ್ತು ಜಗತ್ತು ಹೇಳ್ತೆ ವಿಲ್ ಪವರ್, ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡಿ ವಿಲ್ ಪವರ್ ಆಗಿರಿ. ವಿಲ್ ಪವರ್ ಎಲ್ಲ 0 ಪವರ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಒಂದ್ಸತಿ. ನೋಡಿ, ಈ ಲೋಕ ಎಲ್ಲ ಹೇಳ್ತದೆ ವಿಲ್ ಪವರ್ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಶಕ್ತಿಯಿಂದ ಅಂತ ಹೇಳಿ. ಸ್ಪಿರಿಟ್ ಪವರ್ ಬೇಕು. ಆಮೆನ್. ಕೊರೋನಾ வரும்போது எங்க போச்சு ವಿಲ್ ಪವರ್? பயந்தே ಸತ್ತಾங்க நிறைய பேர். ಕೊರೋನಾ ಬರುವಾಗ ಎಲ್ಲೋಯ್ತು? ಮನದಲ್ಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಮನದ ಶಕ್ತಿ ಎಲ್ಲ ಹೊರಟೋಯ್ತು. பெரிய பிசினஸ் பண்ற ஆளு தூக்கு போட்டு ಸತ್ತಾரு ಕೊರೋನಾல. ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋಂತ ವ್ಯಕ್ತಿ ನೇಣ ಕಂಡು ಸತ್ತೋದ್ರು. திருநெல்வேலியே பெரிய பிசினஸ் ஆள் அவரு. ಅವರು ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ. ಕೊರೋನಾ ಸಿಂಪ್ಟಮ್ಸ್ வந்ததே தூக்கு போட்டு ಸತ್ತಿட்டாரு. ಕೊರೋನಾ ಸಿಂಪ್ಟಮ್ಸ್ ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ದಂಗ್ಲೇನೆ ಅವ್ರು ಸೂಸೈಡ್ ಮಾಡಿದ್ರು. ಭಯದಿಂದ. புரியுதா நான் சொல்றது? வில் பவர் வேண்டாம், ಮೈಂಡಿನ ಶಕ್ತಿ ಅಲ್ಲ, ಆತ್ಮದ ಶಕ್ತಿ ಬೇಕು. ஆத்மதலி பல, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ, ஆத்மதலி பல, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ. அப்ப அவரோட லாக் பண்ணிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಲಾಕ್ ಆಗಬೇಕು. ಹಾಗಾದ್ರೆ ಇನ್ನಿ உங்களுக்கு விருப்பம் இல்லாத எனக்கு வேண்டாம். ದೇವರೇ, ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇರೋದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಡ. நீங்க என்ன விரும்பல அதை நான் விரும்புறேன். ನೀವ್ ಏನ್ ಇಷ್ಟ ಪಡ್ತೀರೋ ಅದನ್ನೇ ನಾನು ಇಷ್ಟ ಪಡ್ತೇನೆ. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். ನೀವ್ ಏನ್ ಹೇಳ್ತೀರೋ ಅದನ್ನೇ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. இப்படி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து பாருங்க. ಹೀಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದು ನೋಡ್ರಿ. யாக்கோபு ஒரு பிரயாணம் போறான். ಯಾಕೋಬು ಒಂದು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வெறும் கோலும் கையா போறான். ಬರೀ ಖಾಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೋಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாக்கோபு ஸ்டோரி தெரியும். ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ದೇವರೊಂದು ದರ್ಶನ ತೋರಿಸ್ತಾರೆ. வானம் திறக்கப்படுது, ಆಕಾಶ ತೆರೆದಿದೆ, ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஓ, இந்த இடத்துல தேவன் இருப்பதை நான் பார்த்தேனே. ಓಹೋ, ಇಲ್ಲಿ ದೇವರು ಇರೋದನ್ನ ನಾನು ನೋಡಿದೀನಲ್ಲ. நான் அதை உணராமல் இருந்தேனே. ಅದನ್ನ ನಾನು ಗ್ರಹಿಸದೆ ಹೋದ್ನಲ್ಲ. எப்போ தேவன் இருக்கான்னு நீங்க உணர்ந்துட்டீங்களோ, ಮೊದಲು ದೇವರಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ಗ್ರಹಿಸ್ಬಿಟ್ರೆ, எத்தனை பேர் இந்த இடத்துல தேவன் இருக்கான்னு விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ದೇವರು ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ? நீங்க தான் லாக் பண்ணீங்க ஆண்டவர்கிட்ட. ಈಗ ನೀವೇನೇ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಲಾಕ್ ಆಗ್ಬೇಕಾಗಿದೆ. இப்போ யாக்கோபு சொல்ற ஆண்டவருக்கு, ಆಗ ಯಾಕೋಬನು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, கோலும் கையுமா இப்ப நான் போறேன் ஆண்டவரே. ಬರೀ ಖಾಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಬರೀ ಕೋಲ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದೆ ದೇವರೇ. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கேன், அந்த சபைக்கு வந்திருக்கேன், இனி ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்கிறேன். இனி நான் என்ன உயர்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உண்மை நான் கனம் பண்றேன், நீங்க தான் பொருத்தனை பண்ணிக்கணும். ದೇವರೇ, ನಾನು ಈ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ, ಬರೀ ಖಾಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ಏನು ಇಲ್ಲದೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ನನಗೆ ಆಶೀರ್ವದಿಸೋದಾದ್ರೆ ನಾನು ದಶಮ ಭಾಗ ಕೊಡ್ತೀನಿ, ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಘನಪಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ರಿ. ஏன்னா அவன் போனது சரியான இடம் இல்ல. ಅವನು ಹೋಗಿದ್ದು ಸರಿಯಾದ ಜಾಗ ಅಲ್ಲ. அவன் போன இடம் ಚೀಟ್ பண்ற இடம். ಅವನು ಹೋಗದಂತ ಜಾಗದಲ್ಲಿ ವಂಚನೆಗಳಿತ್ತು. 10 தடவை ஏமாத்திருக்கான் ಯಾಕೋಬ. 10 ಬಾರಿ ಯಾಕೋಬನನ್ನ ಯಾಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬೈಬಲ್ சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, தேவன் யாக்கோபோட இருந்தார். ದೇವರು ಯಾಕೋಬನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರಂತೆ. ಐಡಿಯಾಸ್ ಕೊಡ್ತಾರೆ, ಐಡಿಯಾಸ್ ಕೊಟ್ರು. ನಮಗೆ ಬೇಕಾದ ಐಡಿಯಾ ದುಡ್ಡುಗಳಲ್ಲ. ಆಮೆನ್, ಹalleluya, ಹalleluya. ಎಲ್ಲ ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅನೇಕರಿಗೆ. ಐಡಿಯಾಗಳು ಬೇಕು, ಐಡಿಯಾಗಳು ಬೇಕು. ಆಮೆನ್. ಅಂತ ಕೂಪಿಡಲ್ಲ, ಓಡ್ರಾಂಗ. ಇಪ್ಪ ನಾ ಬರಲ್ಲಪ್ಪ, ಒಂದ್ ದಿನ ಬರುತ್ತೆ ಪ್ರೇಮ, ದೇವರು ಬರಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಇವತ್ತು. இதெல்லாம் ரொம்ப சீரியஸ். இதெல்லாம் நீங்க நினைக்க ஆண்டு கூப்பிடும் போது வந்து நல்லது. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ಅನೇಕರು ದೇವರನ್ನ ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ, ದೇವರನ್ನ ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ. ಕರಿತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಕರೆಯುವಾಗ ಬರ್ಬೇಕು, ಅದು ಒಳ್ಳೇದು. இதெல்லாம் ரொம்ப சீரியஸ், உங்களுக்கு தெரியாது. ಇದೆಲ್ಲ ಸೀರಿಯಸ್ ಆದ ಕಾರ್ಯಗಳು, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமென். இப்போ பணம், எல்லா பணம் பாஸ்டர் அவரு பணத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆமென். பணம் பேசல, உங்க லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ಅಯ್ಯೋ, ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಇವಾಗ ಹಣದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ನೆನ್ಸ್ಬೇಡಿ. ಜೀವನದ ಕುರಿತಾಗೆ ರಹಸ್ಯವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ஒரு நாள் வரும், ಒಂದಿನ ಬರ್ತದೆ, நல்ல வழி ಕತ್ತು ಕೊಡ್ತೀங்கன்னு ಸಂತೋಷப்படுவீங்க. நீங்க எல்லாம் ಒಂದಿನ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ, ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗ ನಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ರಿ ಪಾಸ್ಟರ್. எங்க பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ನನ್ ಮನೆಯವ್ರಿಗೂ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. தேவனோட பொருத்தனை பண்ணி ದೇವರೊಂದಿಗೆ நீங்க ஆரோக்கியமா வச்சீங்கன்னா, ನನ್ನನ್ನು ನೀವು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇಡುವುದಾದ್ರೆ உம்மை நான் துதிப்பேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನ உம்மை ಸ್ತುತಿಸ್ತೇನೆ, நான் தேடுவேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕ್ತೇನೆ, உம்மை நான் ஆராதிப்பேன். ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸ್ತೇನೆ. ஆரோக்கியம் ஆண்டவர் தானா கொடுப்பாரு. ತಾನಾಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா அவர்தான் நஷ்டம். ನಿಮಗೆ ಕಾಯಿಲೆಗಳು ಬಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಷ್ಟನೇ. புரியுதா புரியலையா? உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருந்தா நீங்க துதிக்காம இருந்தா அவர்தான் வேஸ்ட். ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಮಲ್ಕೊಳ್ತೀರಾ, ನೀವು ಮಲ್ಕೊಂಡ್ರೆ ದೇವ್ರನ್ನ ಸ್ತುತಿಸೋರಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ஒரு ಲಾಕ್ பண்ணிக்கங்க ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. ಆದ್ರಿಂದ ಒಂದು ಲಾಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ದೇವರ ಹತ್ರ. ವೆಡ್ ಲಾಕ್. ವೆಡ್ ಲಾಕ್ ಅಲ್ಲ, ವೆಡ್ ಲಾಕ್. ಹalleluya. ವೆಡ್ ಅಲ್ಲಿ ಲಾಕ್ ಆಗ್ಬೇಡ್ರಿ, ವೆಡ್ ಅಲ್ಲಿ ಲಾಕ್ ಆಗ್ರಿ.
ஒரு மாசத்துல வர சம்பளம் ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಬರುವ ಸಂಬಳ ஒரே வாரம் வந்துச்சுன்னா ಒಂದೇ ವಾರದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾದ್ರೆ அவங்களை இதெல்லாம் நீங்க பொருத்தனை பண்ணி ದೇವ್ರನ್ನ ನಾನು ಘನಪಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ, ದೇವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ರಿ. என்ன பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ யாக்கோபு தேவனோடு ஒரு பொருத்தனை செய்து, ಯಾಕೋಬನು ದೇವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಒಪ್ಪಂದವನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ. இந்த இடத்துல தேவன் இருப்பது நான் உணராமல் போனேனே, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವ್ರ ಇರೋದನ್ನ ನಾನು ಗ್ರಹಿಸದೆ ಹೋದ್ನಲ್ಲ, ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. ಅವನಿಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ ಬಂದ್ಬಿಡ್ತು. ஆண்டவரே இப்ப நான் போறேன், ದೇವ್ರೇ ಇವಾಗ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. நான் எங்க போறேனோ, ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನೋ, நீங்க என்ன உயர்த்தினீங்கன்னா, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನನ್ನು என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னா, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ, என்னுடைய வருகிற எல்லா வருமானத்தை நான் கனம் பண்றேன், ನನಗೆ ಬರುವ ಎಲ್ಲಾ ಆದಾಯದಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಘನಪಡಿಸ್ತೇನೆ. அப்படிதான் எங்களுக்கும் ஆவிக்குரிய அப்பா இருக்கிறாங்க, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೂ ಆತ್ಮಿಕ ತಂದೆ ಇದ್ದಾರೆ, நம்மளுக்கும் ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாங்க. ನಮಗೂ ಆತ್ಮಿಕ உங்ககிட்ட பணம் எல்லாம் வாங்கி நம்ம வந்து சுருட்டி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகல, ಹಣವನ್ನೆಲ್ಲ ಇಸ್ಕೊಂಡು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவரே நான் என்னுடைய ஆவிக்குரிய அப்பாவுடைய மெசேஜை கேக்குறேன், ನಾನು ನನ್ನ ಆತ್ಮಿಕ ತಂದೆಯ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳ್ತೇನೆ. என்னை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா, ನನ್ನನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ நான் அந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா ನಾನು ಆ ಸೇವೆಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இதுதான் நம்ம பொருத்தனை. ಇದುವೇ ನಮ್ಮ ಹರಕೆ. நம்ம பேசுவோம் வீட்டுல, ನಮ್ಮ ಮನೇಲಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. மாச தசமபாகம் உண்மையா நம்ம கொடுக்கணும். ನಾವು ತಿಂಗಳ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ದಶಮ ಭಾಗವನ್ನ ಕೊಡ್ಬೇಕು. வருஷத்துக்கு ஒரு தடவை, ವರ್ಷಕ್ಕೊಂದು ಬಾರಿ ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ஊழியத்துக்கு நம்ம விதைக்கணும். ಒಂದು ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ ಅನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಆ ಸೇವೆಗೆ ನಾವು ಬಿತ್ತನೆ ಮಾಡೋಣ. பேசிக்கிறோம், ನಾವು ಮಾತಾಡ್ಕೊಳ್ತೇವೆ, கையில காசு இல்ல, ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇರೋದಿಲ್ಲ, வாயில பேசுறோம், ಆದ್ರೆ ಬಾಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೇವೆ. புரியுதா? நம்ம பேசுறது ஆண்டவர் நிறைவேற்றுவார். ನಾವು ಮಾತಾಡುವಾಗ ದೇವರು ಅದನ್ನ நீங்க இஷ்டப்படணும், ನೀವು ಇಷ್ಟಪಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நீங்க ஆசைப்படுங்க, ನೀವು ಆಸೆ ಪಟ್ಟು ನೋಡ್ರಿ, கர்த்தர் வழி திறப்பார். ದೇವ್ರು ಬಾಗ್ಲು ತೆರೀತಾರೆ. ஒவ்வொரு படி இந்த வருஷம் இவ்வளோ, நெக்ஸ்ட் வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி, அடுத்த வருஷம் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ದರ್ಶನ செய்யணும். ಈ ವರ್ಷ ಈ ಹಂತದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದು, ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡುವಾಗ ದೇವರನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர் இன்னைக்கு வாடகை கட்டறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಪಾಸ್ಟರ್ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟೋದು ಕಷ್ಟ ಇದೆ. இவ்வளவு அனௌன்ஸ்மென்ட் வருது, ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. போங்க வேற சர்ச்சுக்கு அப்ப டைம் இருந்துச்சுன்னா அங்கங்க ஓடுங்க. ಆಮೇಲೆ அவங்க ಕೇಳ್ಕರ ಪಣ ಬೇರೆ, ನಮ್ಮ ಕೇಳ್ಕರ ಪಣ ಬೇರೆ. ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮ್ ಇರೋದಾದ್ರೆ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರಿ, ಅವ್ರು ಕೇಳೋ ಹಣ ಬೇರೆ, ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರೋ அவங்க மினிஸ்ட்ரி கட்டுறதுக்கும் அவங்க குடும்பத்தை கட்டுறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ಅವರು ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಕಟ್ಟಕ್ಕೂ ಕುಟುಂಬ ಕಟ್ಟೋದಕ್ಕೂ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. உங்க குடும்பங்களை கட்டுறதுக்கு வழி காட்டிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ನಾನು ಮಾರ್ಗ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்க தான் பொருத்தனை பண்ணிக்கணும். ನೀವೇನೇ ಅರ್ಕೆ ಮಾಡ್ಕೊಬೇಕು. ஆண்டவரே விதைக்கிறேன், ದೇವರೇ ನಾನು ಬಿತ್ತನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಅದ ಬೆಳೆವಿ ನಾನು பார்க்கணும், ನಾನು ಅದ್ರ ಫಲನ ನಾನು ನೋಡ್ಬೇಕು. அப்ப எப்படி ஆசீர்வதிச்சாரு? ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ? லாபான் வந்து பயங்கர கிரிமினல் ನೋಡಿ, ಅವ್ರ ಮಾವ ಬಂದು ಬಹಳ ಕ್ರಿಮಿನಲ್, வராதெல்லாம் சொல்றான், ಬರ್ದೇ ಇರೋದ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சம்பளம் என்ன தெரியுமா? அப்பெல்லாம் ಆ ದಿನ ಸಂಬಳ ಏನ್ ಗೊತ್ತಾ? ನಾನು ಕೂಡ ಹೊಸರೋಡ್ல 25 ವರ್ಷಕ್ಕೆ முன்னாடி ತರಕಾರಿ ವ್ಯಾಪಾರ பண்ணேன். ಹೊಸರೋಡಲ್ಲಿ 25 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದ್ಸರಿ ತರಕಾರಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಕ್ ಹೋಗಿದ್ದೆ. ಎಂದಲ್ಲ, வேறவனுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ನಾವ್ ಹಾಕಿದ ಅಂಗಡಿ ಅಲ್ಲ, ಬೇರೆಯವ್ರು ಹಾಕಿರೋ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಸಂಬಳ தெரியுமா எனக்கு? ಏನ್ ಗೊತ್ತಾ ಸಂಬಳ? ತರಕಾರಿ. ಸಾಯಂಕಾಲ ಆದ್ರೆ ತರಕಾರಿನೇ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ತು, ಎಲ್ಲ ಮುಗಿದ್ಮೇಲೆ ತರಕಾರಿ ಮಿಚ್ಚ ಮೀದಿ இருக்குதோ ಯಾವ್ದೆಲ್ಲ ಮಿಕ್ಕಿರುತ್ತಲ್ಲ ಎಲ್ಲ ಕವರ್ல போட்டு கொடுப்பாங்க. ಎಲ್ಲ ಕವರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ಕೊಡ್ತಾರೆ. அதுதான் என் சம்பளம். அதுவே ನನ್ನ ಸಂಬಳ. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ಮೊದಲನೇ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ. அப்ப வேலை இல்ல, எனக்கு செகண்ட் பியூசி முடிச்சிருக்கேன். ಪಿಯುಸಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೆ, ಕೆಲಸ ಇರ್ಲಿಲ್ಲ. வீட்ல உட்கார்ந்து என்னப்பா பண்ற? ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಏನಪ್ಪ ಮಾಡ್ತೀಯಾ? சரி வாப்பா அப்படின்னு. வீட்டுல சும்மா நைன்னு திட்டிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி, சரி போய் என்ன பண்ண தரಕಾರಿ ವ್ಯಾಪಾರ பண்ணிட்டு இருப்பேன். ಗಂಡ್ ಮಗ ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ಬೈತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ತರಕಾರಿ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஆனா சம்பளம் என்ன தெரியுமா? ಏನ್ ಸಂಬಳ? ತರಕಾರಿನೇ. அப்போ யாக்கோபுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? ಆ ದಿನದಲ್ಲಿ ಯಾಕೋಬಿಗೆ ಏನ್ ಸಂಬಳ? ஆடு வரும் பாருங்க, ಕುರಿಗಳು ಬರುತ್ತಲ್ಲ, ಗಂಡು ಬಂದ್ರೆ ನಿನಗೆ, ಹೆಣ್ಣು ಬಂದ್ರೆ ನನಗೆ, இப்படிதான். ಈಗ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, ಇಂತ ಕುರಿ ನನಗೆ, ಇಂತ ಕುರಿ ನಿನಗೆ ಅಂತ. வெறும் ஆணா வந்திருக்கு அவனுக்கு. ಅದ್ ನೋಡಿದ್ರೆ ಯಾಕೋಬಿಗೆ ಬರೀ ಗಂಡು ಕುರಿನೇ ಬರ್ತಾ ಇದೆ. ಲಾಭನ್ ಯೋಚಿಕ್கிறான். ಆಗ ಲಾಭನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಸ್ಯಾಲರಿ போட்டாலும் இவனுக்கு ಜಾಸ್ತಿ வந்துட்டு இருக்குது. ಏನಿದು ಇವನ್ ಕಡೆ ಭಾಗ ಕೊಟ್ಟಾಗ ಇವನ್ ಭಾಗ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಸರಿ, ಇನಿಮೆ ಕರುಪು வரதெல்லாம் உனக்கு வெள்ளை வரதெல்லாம் எனக்கு என்றார். ಸರಿ, ಈಗ ಇನ್ನೊಂದು ವ್ಯವಹಾರ ಮಾಡೋಣ, ಕಪ್ಪು ಕುರಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ನಿನಗೆ, ಬಿಳಿದೆಲ್ಲ ನನಗೆ. ಪಾತಾ ಕರುಪೆಲ್ಲ ಇವ್ಗೆ வந்து ನೋಡಿದ್ರೆ ಮರಿ ಹಾಕೋದೆಲ್ಲ ಕಪ್ಪು ಮರಿನೇ. ಇದು ஒரு ஆச்சரிய மகிழ்ச்சி, திருப்பி மாத்திடலாம். ಸರಿ, ಏನು ಆಶ್ಚರ್ಯ ಆಗಿದೆ. ಸರಿ, ಇನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ. புள்ளி வரதெல்லாம் ஏன்னா புள்ளி வராது. ಆಮೇಲೆ ಈ ಕುರಿಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಡಾಟ್ಸ್ ಬರುತ್ತಲ್ಲ, ಆ ಡಾಟ್ಸ್ ಬರೋದೇ ಇಲ್ಲ. பிளாக் லைட்டா ஒயிட் இருக்கணும், பிளாக் இது இந்த கோரி எல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு, ಮತ್ತದೆಲ್ಲ எனக்கு. ನೋಡಿ, ಲಾಭನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆತರ ಬರೋದಕ್ ಚಾನ್ಸ್ ಇಲ್ವಲ್ಲ, ಇದನ್ನೆಲ್ಲ ಅವನ್ ಪಾಲಿಗೆ ಹಾಕೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಯಾವ ಕುರಿಗಳಲ್ಲಿ ಕಪ್ಪು ಮತ್ತೆ ಬಿಳಿ ಡಾಟ್ಸ್ ಬರುತ್ತಲ್ಲ, ಅಂತದೇನಾದ್ರು ಬಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ನಿನ್ ಸಂಬಳ,
ಇನ್ ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ನಂದು ಅಂತ ಅಂದ. அப்ப யாக்கோபு என்ன செய்றான்? ಯಾಕೋಬ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஐடியா யூஸ் பண்றான். ಐಡಿಯಾ ತಗೊಳ್ತಾನೆ. அப்ப அந்த ஐடியா கொடுத்தது யாரு? ಆ ಐಡಿಯಾ ಕೊಟ್ಟಿದ್ ಯಾರು? தேவனை நீங்க முன்ன வெச்சீங்கன்னா, ದೇವರನ್ನ ನೀವು ಮುಂದೆ ಇಡುವುದಾದ್ರೆ, நீங்க கஞ்சூஸ் ಕಂಪನಿ போனாலும், ನೀವು ಕಂಜೂಸ್ ಆಗಿರೋ ಕಂಪನಿಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ನೀವೇನೇ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತೀರಾ. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ನೀವೇನೇ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತೀರಾ. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ಅವರು ಮಾಡಿದೆಲ್ಲ ಸಫಲ நீங்கள் ಆಗ್ತದೆ. செய்வதெல்லாம் வாய்க்கும். ನೀವು ಮಾಡೋದೆಲ್ಲ ಸಫಲ ಆಗ್ತದೆ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣ ಏನಂದ್ರೆ கர்த்தர் உங்களோட கூட ದೇವರು இருக்கிறார். ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. அதனால ஓனர் கூட எல்லாம் ஓனர் ஜிப்புனா இதெல்லாம் பாக்காதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? ಅದರಿಂದ ஆவியானவர் இருக்கிறாரா? ದೇವರು ಇದ್ದಾರಾ ನಿಮ್ ಜೊತೆಗೆ? ஹalleluya. ஷார்ப் ஐடியாஸ்ல கொடுப்பார். ಶಾರ್ಪ್ ಆಗಿ ಇರುವಂತ ಐಡಿಯಾಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ஞானத்தை கொடுப்பார். ಜ್ಞಾನ ಕೊಡ್ತಾರೆ. சாமர்த்தியத்தை கொடுப்பார். ಸಾಮರ್ಥ್ಯ ಕೊಡ್ತಾರೆ. பாருங்க, பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31 வாசிங்க. அதனால சபையில பக்தி விடுங்க. பக்தி நிறைய பேர் இங்க பக்தி ஜாஸ்தி இருக்குது. ಅದರಿಂದ ಬರೀ ಭಕ್ತಿ ಆಗಿರೋದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ, ಭಕ್ತಿ ಬೇಡ. வெறும் பக்தி தான். ஆண்டு இயேசு பார்த்தா அப்படி சிலுவை போடுறது, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், வாய் திறந்து எப்ப பாரு அல்லேலூயா சோத்திரம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. ದೇವ್ರನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣನೇ ಹಾಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡೋದು, ಮುತ್ಕೊಡೋದು, ಅಲ್ಲೆಲುಯಾ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ, ಅದು ಭಕ್ತಿ. ಅದ್ರಿಂದ ಅಲ್ಲ, ಅದ್ರ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. உட்கார்ந்தா இயேசு, ஏஞ்சா இயேசு, ஆமென், அதல்ல, அது வேண்டாம் ஆண்டவருக்கு. ಕುತ್ಕೊಂಡು ஏசப்பா ஏசப்பா ஆமென், அதல்ல, கூட இருந்தா இயேசு. பைபிள் சொல்லுது, அவர் நாமத்தை வீணில விளங்காதீங்க அப்படின்னு. ವ್ಯರ್ಥವಾಗಿ நாமத்தை யூஸ் பண்ணாதீங்க. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಸುಮ್ನೆ ಏನೇನಕ್ಕೋ ಏಸಪ್ಪ ಏಸಪ್ಪ ಅನ್ಬೇಡ್ರಿ. ஏன்னா நாளைக்கு ஜெபிக்கும் போது அந்த 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 நாமத்துக்கு வல்லமை இருக்காது. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನೀವು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಏನಾದ್ರು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳುವಾಗ ஏசப்பா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ಸುಮ್ನೆ ಏಸು ಏಸು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಿ. இந்த கொசு வந்தா ஏசப்பா கொசு, ஆமென். பூனை போச்சா ஏசப்பா, ஆமென். ಬುಲೆಟ್ ಕರೆಕ್ಟ್ ಯೂಸ್ பண்ண ಕத்துக்கணும். ಅದರಿಂದ ನಮ್ ಕೈಲಿ ಬುಲೆಟ್ ಇದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. 31ஆம் அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯ 42 ವಾಸಿಂಗ. 42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ ನೋಡ್ರಿ. ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. 30ஆம் அதிகாரம் 42 வசனம். 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 42ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. பலவீனமான ஆடுகள் எல்லாம் பொழியும் பொழுது பாத்தீங்களா? பலவீனமான ஆடெல்லாம் லாபான். ನೋಡಿ, ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಬಲಹೀನವಾದದೆಲ್ಲ ಲಾಬನ ಪಾಲಿಗೆ ಬಿತ್ತು, ಚೆನ್ನಾಗಿರೋ ಬಲಿಷ್ಠವಾದದೆಲ್ಲ ಯಾಕೋಬನ ಪಾಲಿಗೆ ಬಂತು. ಎಲ್ಲ ನೊಂಜು போனது, ಒಡஞ்சி போனதெல்லாம் ஓனருக்கு. ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಲ್ಲ ಯಾಕೋಬ್ ಬಂದಿತ್ತು. ಒಡೆದೋಗಿರೋದು ಎಲ್ಲ ಸೋತೋಗಂತದೆಲ್ಲ ಓನರ್ಗೆ. 43 ಯಾಕೋಬನು ಬಹಳ, தமிழ்வாசி எப்படி வரும்? யாக்கோபு மிகவும், எல்லாம் சொல்லுங்க, மிகவும். இயேசுவின் நாமத்துல மிகவும் 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 ಬಹಳ ಸಂಪತ್ತುಳ್ಳವನಾದನು. ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಿಂಡುಗಳು, ದಾಸ ದಾಸಿಯರು, ಒಂಟೆ ಕತ್ತುಗಳು ಏರಾಳವಾದವು. உங்க ஜர்னி இப்ப ஜீரோல ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಣವನ್ನ ಜೀರೋದಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿದಿರಿ. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ. இனி நீங்க தனியாள் அல்ல. ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. அவரோட லாக் பண்ணிக்கங்க. ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಲಾಕ್ ಆಗ್ರಿ. நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பெரியவரா கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். ದಿನೇ ದಿನೇ ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನನ್ನ ಚರ್ಚ್ல ವಿಶ್ವಾಸಿಗಳ வாழ்க்கையில ಇವತ್ತು ಏನ್ ಸಮಸ್ಯೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಂತಂದ್ರೆ, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಲಾಕ್ ಇಲ್ಲ. ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಲಾಕ್ ಆಗಲ್ಲ. ಅರ್ಧ ಮಾಸ ನಾ ಗೊತ್ತಿರ, ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಕೊಡ್ತೀನಿ. ಅರ್ಧ ಮಾಸ ಪಂಚಾಯತ್, ಆಮೇಲೆ ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಬರುವಾಗ ಅವಾಗ್ಲೂ ನಾ ಡೈರಿಲಿ எப்பவுமே ಲೆಸನ್ಸ್ எழுதுவேன். ನಾನು ಡೈರಿಲಿ ಕಲಿತ ಪಾಠಗಳನ್ನ ಬರ್ದಿರ್ತೇನೆ. ஒரு வருஷத்தை எழுதிருக்கேன் தெரியுமா? ಒಂದು ವಾಕ್ಯ ಬರ್ದಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? இந்த குடுக்குறது கூட நான் விசுவாசிகள் தான் கத்துக்கினேன். ಕೊಡೋದನ್ನ ಕೂಡ ನಾನು ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಂದ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಪ್ರಸಂಗ பண்ணிருக்கேன், ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೀನಿ. குடுக்குறத ஒரு விசுவாசிகிட்ட நான் கத்துக்கினேன். ದೇವ್ರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಡೋದನ್ನ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಿಂದ ನಾನು ಕಲಿತೆ. சும்மா பிரசங்கம் பண்ணாலதான். ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ಮೊದಲೆಲ್ಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. நான் ஒரு விசுவாசி குடும்பத்தை நான் பார்த்தேன். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಕುಟುಂಬವನ್ನ ನಾನು ನೋಡಿದೆ. அவங்க பார்க்கும்போது ஒரு நாள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே வெறும் பிரசங்கத்துல ஆண்டவரே மற்றவள பார்க்கும்போது எவ்வளவு நம்ம கத்துக்கிறோம். ನೋಡಿ, ಆ ವಿಶ್ವಾಸಿ ಕೊಡುವಂತ ವಿಧವನ್ನ ನಾನು ನೋಡಿದಾಗ
ನಾನು ಮೊಣಕಾಲ ಕೇಳ್ದೆ, ದೇವ್ರೆ ಎಷ್ಟು ನಾನು ಕಲಿಯೋದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಮೊಣಕಾಲ ಹಾಕಿದ್ದೀನಿ. ಸ್ಟಾಪ್ ಡೆಡಿಕೇಶನ್ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸತತವಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡು ಸ್ಟಾಪೇ ಮಾಡ್ದೆ, ಯಾವ ತಿಂಗಳು ಮಿಸ್ ಮಾಡ್ದೆ ಕೊಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸ ಏನ ಭಕ್ತಿ ಇದೆ. ಉಪವಾಸ பண்ண ரெடி, ಉಪವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ, நடந்து வரதுக்கு ரெடி, ನಡ್ಕೊಂಡ್ ಬರಕ್ ರೆಡಿ, ಕಣ್ಣೀರೋட ಜೆಬಿಕ್ಕೆ ರೆಡಿ, ಕಣ್ಣೀರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ರೆಡಿ, ಸಭೆಯಲ್ಲಿ ಅಧಿಕಾಲ ಜಪ வரதுக்கு ரெடி, ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ರೆಡಿ, ವಿதைக்கிறதுக்கு ரெடி ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಬಿತ್ತನೆ ಮಾಡಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ. அப்படியே ಹಾಗೇನೆ ಒಳಗಡೆ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗ್ತಾ ಇದೆ. நிறைய பேர் பாருங்க வாயை திறந்தா ஃபட்டாஃபட்ட வசனம் அப்படியே மழை மாதிரி வரும். ಒಬ್ಬೊಬ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಗೇನೆ ಮಳೆ ತರ ವಾಕ್ಯಗಳು ಪಟ 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 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆನಾ ಡಬಲ್ లేదు, ಆದ್ರೆ ದುಡ್ಡಿಲ್ಲ. ಒಂದು ಮನೆ ಟೈಮೇ பார்க்கல நீங்க. ஹalleluya ஹalleluya. அதுல ஆவியா பேசினா அப்படிதான் உட்கார வச்சிருவாரு. எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க, ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ರಿ, நிலைத்து நில்லுங்க, ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ರಿ. நீங்க பாக்குறதெல்லாம் கொஞ்சம், ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋದು ಸ್ವಲ್ಪನೇ. அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ಅವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ರೆ பைபிள் சொல்லுது வானம் திறக்கப்படும், ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. மலாக்கி 3:10 சொல்லுகிறது, ಮಲಾಖಯ 3:10 வானத்தின் பலகணி திறந்து ಆಕಾಶ ದ್ವಾರವನ್ನು ನಾನು ತೆರೆದು நெருக்கமான சூழ்நிலைகளிலே ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஐடியாகளை கொடுப்பார், ಐಡಿಯಾಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ, தயவுகளை ஏற்படுத்துவார், ದಯೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்துவார். ಕನೆಕ್ಷನ್ ಆಗ್ತದೆ. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆவியானவர் பேசுறாரா? ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? நீங்க நடந்த நாட்கள் போதும், ನೀವೇ ನಡೆಸಿದ ದಿನಗಳು ಸಾಕು. உங்க சக்தியில ஓட முடியாது, ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಲಿ ಓಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆவியானவர் வரும் பொழுது, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವಾಗ அவர் உங்களோட ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ உடன்படிக்கை செய்து ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. அவரோட நீங்க உடன்படிக்கை செய்து ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. செய்திகளை கேட்கும் பொழுது, ಸಂದೇಶ ಕೇಳುವಾಗ உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. வருஷம் நல்ல தீர்மானம் ಈ எடு, ವರ್ಷ ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ ತಗೋ. ஆலயத்தை வருவதும் ಆಲಯದಲ್ಲಿ ಬರೋದು, கர்த்தருக்கு கொடுப்பதும் ದೇವರಿಗೆ ಕೊಡೋದು, கர்த்தரை தேடுவதிலே ದೇವರನ್ನ ಹುಡುಕೋದ್ರಲ್ಲಿ ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து பாருங்க. ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ತೀರ್ಮಾನ நீங்க ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. வயசாக ನಿಮಗೆ ಏಜ್ ಆಗ್ತಾ சமாதானம் பெருகிக் கொண்டே இருக்கும். எல்லா ಕಡೆ ಸಮಾಧಾನ, எல்லா ಕಡೆ ಸಮಾಧಾನ, ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸಮಾಧಾನ, ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಘನ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಯೇಸುವಿನ நாமದಲ್ಲಿ ஆமென். சபைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ கிரகிக்க முடியாத, நீங்க யோசிக்கவே முடியாது அப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்வார். ஆச்சரியப்படுகிற காரியங்களே, பெரிய பெரிய காரியங்களே, மகத்கரவாத காரியங்கள் உங்க மைண்டுக்கு அது யோசிக்கவே முடியாது, கிரகிக்க முடியாது. ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಯೋಚನೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இது நடக்குமா, இது ஆகுமா, இது ಆಗುತ್ತಾ, இது ஆகாது என்று யோசிப்பீங்க. இது ஆகதிಲ್ಲ ಅಂತ ನೀವು ಯೋಚನೆ கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ಆದರೆ ದೇವರು ಇದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். Beyond your understanding, God will do great things for you. God will do great things for you. Beyond your understanding. Beyond your understanding. Beyond your understanding. Beyond your understanding. Yes, I believe, I receive. I believe, I receive. Receive. Release பண்ற இயேசுவின் நாமத்தில். Finance release பண்ற. Favor release பண்ற. Hallelujah. நல்ல லக்ஸரியஸா, ಆಮೆನ್, நல்ல உயர்வா, ಆಮೆನ್, எல்லா ರೀತಿಯಲ್ಲಿ நீங்க சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. ನೀವು ಸಮಾಧಾನವನ್ನ ನೋಡ್ತೀರಿ. ವರ್ಷಗಳು பெருக 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 ವರ್ಷಗಳು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ உங்க சரீரத்துல சமாதானம், ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ஆத்மால ನಿಮ್ಮ சமாதானம், ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, மனதிலே ನಿಮ್ಮ சமாதானம், ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம், ಜೀವಿತದಲ್ಲಿ பிள்ளைகளின் ಸಮಾಧಾನ, எதிர்காலத்தில் ಮಕ್ಕಳ சமாதானம், ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, பிள்ளைகள் வாழ்வதை நீ காண்பாய், பிள்ளைகள் வாழ்வதை நீ காண்பாய், பிள்ளைகள் எல்லாம் வாழ்வதை நீ காண்பாய், பிள்ளைகள் எல்லாம் வாழ்வதை நீ காண்பாய். அப்படியாகட்டும். ஆமென். தகப்பனே, இந்த காணிக்கைகளையும் இந்த சோபாக்களை ஆஸ்வதிங்க. ஆமென். யாக்கோபை போல யாரெல்லாம் தீர்மானம் பண்ணாங்களோ, ஸ்தோத்திர ராஜா, புது ஐடியாக்கள் ரிலீஸ் ஆகும். ஆமென். சம்பாதிக்கிற சம்பாதிக்கலாம் ஸ்பீட் ஆகட்டும். ஆமென். எல்லா நஷ்டங்களை விலைக்கு காத்து, ஆமென். எல்லா வியாதிகளை விலைக்கு காத்து, ஆமென். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. ஸ்தோத்திர ராஜா, எல்லாம் உங்க கையை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திர
தகப்பனே ஊழியக்காரனுக்கு எனக்கு கொடுத்த அதிகாரத்தை தரல. ராஜா ஆமென் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஆமென் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யும். ஆமென் ஒரு பெரிய பொருத்தனை எடுத்துக்கொள்ளட்டும். ஆமென் உமக்காக வாழணும் என்ற ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளட்டும். ஆமென் அன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் 2 நாளாக வந்து வாசித்தோம். எல்லா ரீதியிலே சமாதானம். சமாதானம் தாயே. அந்த தேசத்தில் யுத்தம் ஆமென். இல்லை. ஆமென். அதே போல சபையிலும் குடும்பங்களிலும் கிருபை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இது அப்படியே செய்ததற்காக நான் தேவனே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை கூட நடத்தும். ஆமென் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆமென். பரிசுத்த ஆவியின் அன்பினைக்கும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆமென். நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நன்மையோடு கொண்டாடு. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஆத்தன் ಮಾಡಿದ ಸಕಲ ಉಪಕಾರಗಳನ್ನು என்றென்றும் மறவாதே. ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. வந்தவங்களை யாவரும் இயேசு ஆசீர்வதிக்கட்டும். ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್.